தெரியுதுங்க சார். ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த யூனிட் பொறுத்தளவு இந்த யூனிட்டோட டைட்டில் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், டைனமிக்ஸ். ஸோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது இந்த யூனிட்டோட டைட்டில். இதுல பாத்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகிள், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, இந்த மாதிரி வந்து சில டாபிக்ஸ் இருக்குது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக வந்து கைனட்டிக், கைனமேட்டிக்ஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து எதை குறிக்கும்னா மூவ்மெண்ட் குறிக்கும், மூவ்மெண்ட் அல்லது மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து மோஷன் சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் தான். டைனமிக்ஸ் அப்படின்னாலே வந்து மோஷன் சம்பந்தப்பட்டது தான். அதுல வந்து கைனமேட்டிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பார்ட்டிகிள் மோஷன்ல இருந்தது அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படியெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் அல்லது அது சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு படிக்கிறது தான் இந்த கைனமேட்டிக்ஸ். ஸோ இந்த வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அப்புறம் ரெக்டிலினியர் மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ப்ரொஜெக்டைல்ஸ், டைம் ஆஃப் ஃபிளைட், ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த பார்ட்டிகிள்ஸ் மோஷன்ல இருந்தது அப்படின்னா அப்போ வந்து நம்ம அது சம்பந்தமா தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் பிசிக்ஸ் ரிலேட்டடா. இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கைனமேட்டிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகிள், இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைனமேட்டிக்ஸ்ல இன்க்ளூடட். எது எது அப்படின்னா இந்த வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இதுலயே இன்க்ளூட் ஆயிடும். கைனமேட்டிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகிளே வந்து இன்க்ளூட் ஆயிடும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கூட அதுலயே வந்து இன்க்ளூட் ஆயிடும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கைனமேட்டிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகிள் பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். ஸோ அதுல வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் வரைக்கும் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். நாளைக்கு வந்து ரேஞ்ச் இன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன், அதே மாதிரி நியூட்டன்ஸ் லாஸ். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், ரேஞ்ச் இன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன், இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இம்பல்ஸ் அண்ட் இம்பல்சிவ் கொலிஷன், கொலிஷன் சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் கீழே பாத்தீங்கன்னா இருக்கும். இம்பல்ஸ் அண்ட் இம்பல்சிவ் கொலிஷன், collision of two smooth spheres, direct and oblique impact, இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லி இருக்கும். ஸோ அது எது அப்படின்னா ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிம்பிள் பாடிஸ், தியரம்ஸ் ஆஃப் பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்து 3வது நாள் வந்து நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதோட இந்த சர்க்குலர் லேமினா, சர்க்குலர் ரிங், ரைட் சர்க்குலர் கோன், ஸ்பியர், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்ததான் 4வது 5வது கிளாஸ்ல எல்லாம் வந்து நம்ம இந்த சென்ட்ரல் ஆர்பிட் அஸ் அ பிளேன் கர்வ், அதாவது சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ், பிஆர் ஈக்குவேஷன் ஆஃப் அ சென்ட்ரல் ஆர்பிட், இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த கிளாஸ்ல, அதாவது 4வது 5வது கிளாஸஸ்ல வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிருக்கிறதுல நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பொதுவா எந்த புக்ல ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, நான் இங்க இப்போ டிஸ்பிளே பண்றேன் இல்லையா, இந்த புக்கோட டைட்டில் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டைனமிக்ஸ், ஆத்தர் வந்து டாக்டர் PR விட்டல் அண்ட் அனந்த நாராயணன் அப்படின்னு சொல்லி இருக்கும். புக்கோட டைட்டில் டைனமிக்ஸ், ஆத்தர் நேம் வந்து டாக்டர் PR விட்டல் அண்ட் அனந்த நாராயணன், மார்கம் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்கூல் புக்ஸ், இந்த சிலபஸ் பாத்தீங்கன்னாலே வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. இந்த கைனமேட்டிக்ஸ் அப்படின்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து
+1 பிசிக்ஸ் புக் நம்மளோட ஸ்டேட் போர்டு புக்லேயே வந்து இருக்கும். டைனமேட்டிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகிள் இதெல்லாம் வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்லாம் நம்ம ஸ்டேட் போர்டு +1 பிசிக்ஸ் புக்லேயே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஸோ அதுலேயே வந்து ரொம்ப கிளியரா வந்து அவங்க பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கான்செப்டும், இந்த கைனமேட்டிக்ஸ், ப்ரொஜெக்டைல்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்றதுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல நம்ம +1 பிசிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த புக்கும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கைனமேட்டிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகிள் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெக்டார்ஸை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஸோ வெக்டார் அப்படின்னா என்ன? பிசிக்ஸ்ல வந்து இந்த வெக்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னா பிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் possess both magnitude and direction. இதை வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷன் இருக்கோ அதை வந்து வெக்டார்ஸ் அல்லது வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ற நோட்டேஷன் வந்து இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒரு ஆரோ போட்டு மேல ஒரு ஹெட் போட்டோம்னா ஆரோ ஹெட்டோட ரெப்ரசென்ட் பண்ணும்போது இதை வந்து வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். பிசிக்ஸ்ல நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னா ஃபோர்ஸ், மொமெண்டம், ஆக்சிலரேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான விஷயங்கள். வெக்டார் குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபோர்ஸ், மொமெண்டம், ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். ஸோ நம்ம கைனமேட்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதும் நம்ம வெக்டார்ஸை பத்தி நிறைய நம்ம வந்து பேசுவோம். ஸோ அதனால இந்த வெக்டார்ஸை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வெக்டார் ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ ஏ அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஏன்னு போட்டு மேல ஒரு ஆரோ ஹெட் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணும். வெக்டாரை வந்து இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த வெக்டார் இருக்கு அப்படின்னா இதோட மேக்னிடியூட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி மாடுலஸ்க்குள்ள அந்த வெக்டார் எழுதிட்டோம்னா வெக்டார் ஏ மாடுலஸ் அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா இதோட மேக்னிடியூட வந்து நம்ம சொல்லலாம். ஆர் சிம்பிளி வந்து ஏ வெறுமனே ஏ அப்படின்னு சொன்னாலுமே இந்த வெக்டாரோட மேக்னிடியூட தான் வந்து அது குறிக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலா வெக்டாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்கா. இப்போ இதுல கொலினியர் வெக்டார்ஸ், கொலினியர் அப்படின்னாலே வெக்டார்ஸ் ஆக்டிங் அலாங் த சேம் லைன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கொலினியர் வெக்டார்ஸ் அப்படின்னாலே வெக்டார்ஸ் ஆக்டிங் அலாங் த சேம் லைன், கொலினியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலாங் த சேம் லைன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆங்கிள், வெக்டார்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 0 டிகிரியாவும் இருக்கலாம், 180 டிகிரியாவும் இருக்கலாம். ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த ரெண்டு வெக்டார்ஸ் பாருங்க, வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வெக்டார்ஸும் தே ஆர் ஆக்டிங் இன் சேம் டைரக்ஷன். ஸோ இந்த ஆரோ ஹெட்டோட அந்த டைரக்ஷன் இதை வச்சுதான் நம்ம டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு ஒரு வெக்டார் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஏ மேல இருக்கு, பி கீழே இருக்கு அப்படின்னா டைரக்ஷன் வந்து சேமா இருக்கு. அப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 0 டிகிரி. ஸோ இதை வந்து என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் 180 டிகிரி அப்படின்றது வந்துச்சுன்னா அந்த வெக்டார்ஸ் நம்ம ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆன்டி பேரலல் கேஸ் எப்படி வரும் அப்படின்னா நீங்க இப்போ கீழே பிக்சர்ல பார்க்கலாம், இந்த மாதிரி வந்து வரும். ஸோ வெக்டார் ஏ வந்து மேல இருக்கு பாருங்க, வெக்டார் பி வந்து கீழே இருக்கு பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெக்டார் ஏ இந்த டிரெக்ஷன்ல இருக்கு, வெக்டார் பி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கு. ஸோ வந்து இது பாத்தீங்கன்னா 180 டிகிரி, இந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவுனா 180 டிகிரி. ஏன்னா வந்து ரெண்டுமே அப்படியே வந்து எக்ஸாக்டா ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸும் கீழே கொடுத்திருக்கிற இந்த கேஸும் வந்து வெக்டார்ஸ் ஆன்டி பேரலல் இருக்கக்கூடிய கண்டிஷன் தான். ஸோ இங்க வந்து ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னா மேல ஒண்ணு மேல இன்னொன்னு கீழே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்க வந்து இந்த பாயிண்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா இங்க வெக்டார் ஏ வந்து இந்த பக்கம் இருக்கு, வெக்டார் பி வந்து இந்த பக்கம் இருக்கு. ஸோ அலாங் த சேம் லைன் இருக்கிற மாதிரியான கேஸ், பட் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ஸோ அதனால வந்து அந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 180 டிகிரி அப்படின்ட்டு வரும்.
ஸோ இது வந்து கொலினியர் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ வெக்டார்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். வெக்டார் அடிஷன், அதாவது ரெண்டு வெக்டார் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய அந்த வெக்டாரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ மேக்னிடியூட் வைஸும் வந்து நம்ம சொல்லணும், அதே மாதிரி டைரக்ஷன் வைஸும் சொல்லணும். ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். பிசிக்ஸ்ல வந்து அதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை ரிசல்டன்ட் வெக்டார். ரிசல்டன்ட் வெக்டார்னா ரெண்டு வெக்டார் வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டாரோட ரிசல்டன்டா ஒரு வெக்டார் கிடைக்கும். ஸோ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க பாருங்க, வெக்டார் ஏ கீழே இருக்கு பாருங்க, OA அப்படின்னு சொல்லி போட்டு, இந்த OAன்னு போட்டிருக்கிறது இங்க ஆரோ ஹெட் முடியுது இல்லையா, இது வந்து என்னன்னா வெக்டார் ஏ. ஸோ வெக்டார் பி அப்படின்றது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு பாருங்க. இது வந்து வெக்டார் பி, ரைட்டா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எந்த ரெண்டு வெக்டார் ஆட் பண்ண போறீங்களோ அந்த வெக்டார்ஸை வந்து ட்ரையாங்கிளோட ரெண்டு அட்ஜசன்ட் சைட்ஸா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றத அந்த ட்ரையாங்கிள் சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெக்டார் ஏ வந்து நம்ம கீழே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுறோம், வெக்டார் ஏ. ஸோ ஆட் பண்ண வேண்டிய ரெண்டாவது வெக்டார் பி வந்து நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டோம். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளோட க்ளோசிங் ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ க்ளோசிங் ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வெக்டார் ஆட் அப் ஆச்சுன்னா கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ அதனால அதை வந்து ஆர் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், வெக்டார் ஆர். இப்போ இதுல இந்த ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார் ஏயோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்பா அப்படின்னு இருக்கும். ஆல்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆல்பா அப்படிங்கிற சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஆல்பா. வெக்டார் ஏக்கும் வெக்டார் பிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இங்க வந்து நீங்க பார்க்கலாம், வந்து தீட்டா அப்படிங்கிறது. ஸோ வெக்டார் ஏ வெக்டார் பிக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தீட்டா. ரிசல்டன்ட் வெக்டார் ஏயோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்பா. ஸோ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இதோட மேக்னிடியூட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க ரெட் கலர்ல இங்க போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab cos தீட்டா அப்படின்றது இந்த ரிசல்டன்ட் வெக்டாருக்கான மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு வெக்டார் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, இந்த வெக்டாரோட ரிசல்டன்ட் கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு வெக்டாருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தெரியணும். இந்த ஆங்கிள் தீட்டான்னு இருக்கும்போது ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab cos தீட்டா அப்படிங்கிற இந்த ஃபார்முலா அல்லது ஈக்குவேஷனை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட் வெக்டாருக்கான மேக்னிடியூட். அந்த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து எப்படி ஓரியன்ட் ஆயிருக்கு, அதாவது எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத கொடுக்கறது இந்த ஆல்பா. ஆல்பாங்கிறது ரிசல்டன்ட் வெக்டார் ஏயோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள். ரிசல்டன்ட் வெக்டார் ஏயோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் ஆல்பா. ஸோ அந்த ஆல்பாவை வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட டைரக்ஷனை சொல்றோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்போ இங்க ஆல்பா ஈக்குவல் டு tan inverse b sin theta by a plus b cos theta. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆல்பா ஈக்குவல் டு tan inverse b sin theta by a plus b cos theta. இந்த ஈக்குவேஷன் வச்சு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இருக்குன்னா அதோட டைரக்ஷன் என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நீங்க வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரிசல்டன்ட் வெக்டார் மேக் பண்ணக்கூடிய ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள். ஸோ இந்த ஆங்கிளை வந்து இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டெரிவேஷன் வரும், பெரிய டெரிவேஷன் வரும். ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் அடிஷன்ல இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு டெரிவேஷன் வரும். ஸோ அது வந்து நமக்கு தேவைப்படாது. நமக்கு தேவை வந்து இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் மட்டும்தான். ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து நமக்கு தேவைப்படுறது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான். ஸோ அதனால வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வெக்டாரோட காம்போனன்ட்ஸ்,
ஒரு வெக்டாரோட காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு வெக்டாரோட காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, வெக்டார் அப்படின்னாலே மேக்னிடியூட் வித் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கும்போது அந்த வெக்டாரோட இன்ஃப்ளூயன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கும். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவோம். கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டிரா பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ், இது வந்து ஒய், இது வந்து இஜெட். சரியா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல ஒரு வெக்டார் இருக்கு அப்படிங்கும் போது, ஸோ அந்த வெக்டாரை வந்து நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அந்த வெக்டார் தான் இங்க நான் வந்து ரிசால்வ் பண்ணிருக்கேன். ஸோ இங்க இருந்து இது வந்து வெக்டார் ஏ அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா, இந்த வெக்டார் ஏ 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல இருக்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் ஆக்சிஸ் மூணுலயே இருக்கும். அந்த எஃபெக்டை தான் என்ன சொல்லுவோம்னா காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காம்போனன்ட் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் அப்படின்னு சொல்றது. ஸோ ரிசால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வெக்டார் ஏ ரிசால்வ் பண்ணீங்கன்னா இதுதான் கிடைக்கும். ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏஒய் ஜே கேப் பிளஸ் ஏஇஜெட் கே கேப். இதைத்தான் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇஜெட்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எஃபெக்ட் அல்லது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் 3 ஆக்சிஸ்லயும் எவ்வளவு இருக்கும், ஏன்னா டைரக்ஷனும் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா வெக்டாருக்கு. அதனால வந்து ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇஜெட்ங்கிற அந்த 3மே காம்போனன்ட்ஸ். இது கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல. 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல இதை ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏஒய் ஜே கேப் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுல ஏஎக்ஸ்ங்கிறது ஏ காஸ் தீட்டா, ஏஒய்ங்கிறது ஏ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம்ல என்ன வந்துடும் அப்படின்னா, நமக்கு மூணு ஆக்சிஸ் பதிலா எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட்டுக்கு பதிலா இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்கிற மாதிரி 2 மட்டும் வரும். ஸோ இதுல ஏஎக்ஸ் அப்படிங்கிறது ஏ காஸ் தீட்டா, ஏஒய்ங்கிறது ஏ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல நம்ம அங்க வந்து 3 கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட். இதுவும் வந்து கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷன்ஸ் மட்டும் இருக்கிறது, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அதுல வந்து ஒரு வெக்டாரை ரிசால்வ் பண்ணும்போது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஏஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டயக்ராம் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு வெக்டார் இந்த மாதிரி இருக்கு, இட் இஸ் மேக்கிங் ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அதோட எக்ஸ் காம்போனன்ட் அல்லது ஹரிசாண்டல் காம்போனன்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா. வெர்டிகல் காம்போனன்ட்டை ஏஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டான்னு இந்த மாதிரி வந்து நம்ம ரெப்ரசென்ட். ஸோ இதை வெர்டிகல்னு சொல்லுவோம். தீட்டா எந்த பக்கம் இருக்கோ அந்த காம்போனன்ட் ஹரிசாண்டல்னு சொல்லுவோம். இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா அப்படின்ட்டு வரும். இதுதான் வந்து வெக்டார்ஸை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்.
இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா வெக்டார்ஸை பத்தி? சார் சொல்லுங்க சார். அந்த வெக்டார்ஸ் வந்து ஐ வெக்டார் ஜே வெக்டார் டினோட் பண்ணும்போது இங்க மட்டும் ஏன் சார் அந்த கேப் அப்படி சொல்லிட்டு டினோட் பண்றோம்? எந்த இது கேக்குறீங்க? இந்த ஈக்குவேஷன் கேக்குறீங்களா? ஈக்குவேஷன்ஸ்ல கேக்குறேன் சார். இந்த ஈக்குவேஷனும் முன்னாடி ஈக்குவேஷனும் எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா அது ஐ கேப் அப்படி சொல்லிட்டு ஐ கேப் ஜே கேப் அப்படி சொல்லிட்டு டினோட் பண்றோம் சார்? அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த வெக்டார் இருக்கு அப்படின்னா, இந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் கால்டு யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, நான் அந்த யூனிட் வெக்டார்ஸ் என்னன்னு இங்க உங்களுக்கு மார்க் பண்றேன். ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டாரை வந்து ஐ கேப்னு சொல்லுவோம். அலாங் ஒய் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டாரை நம்ம ஜே கேப் அப்படின்னு சொல்லுவோம். அலாங் இசட் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டாரை கே கேப் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 1. யூனிட் வெக்டார்னா அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 1. இந்த யூனிட் வெக்டாரோட வேலை என்ன அப்படின்னா, டு கிவ் டைரக்ஷன். அதாவது இப்போ ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி இருக்கு உங்ககிட்ட அப்படின்னா, அதை வெக்டாரா நீங்க மாத்தணும்னா, ஒரு யூனிட் வெக்டாரால நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அந்த யூனிட் வெக்டார் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன் அந்த ஸ்கேலாருக்கு கிடைச்சிரும். அந்த ஸ்கேலார் வந்து ஒரு வெக்டாரா வந்து மாறிடும். இப்போ இந்த இந்த இடத்துல இந்த ஐ கேப் அப்படிங்கிறது அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார். இதோட மேக்னிடியூட் எவ்வளவு இருக்குன்னா 1 அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? மேக்னிடியூட் வந்து 1 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஜே கேப் அப்படிங்கிறதும் அதே மாதிரிதான், அலாங் ஒய் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார். ஸோ மேக்னிடியூட் 1ன்னு இருக்கும். இந்த கே கேப் அப்படிங்கிறது அலாங் இஜெட் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார். ஸோ நமக்கு இந்த வெக்டார் ஏ அதோட காம்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா அலாங் எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது அது ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇஜெட் அப்படிங்கிறது அதனுடைய மேக்னிடியூட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஏஎக்ஸ் அப்படின்னா மேக்னிடியூட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம் மேக்னிடியூட். ஏஒய் அப்படின்னா இதோட காம்போனன்ட் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஏஇஜெட் அப்படின்னா காம்போனன்ட் அலாங் இஜெட் ஆக்சிஸ். அப்படி வந்து நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இந்த காம்போனன்ட்டோட நீங்க ஐ கேப்பை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, அலாங் எக்ஸ் டிரெக்ஷன் இதோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, ஏஎக்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூடோட யூனிட் வெக்டாரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதோட தாக்கம், அதாவது இந்த வெக்டாரோட தாக்கம் எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த வெக்டார் ஏயோட தாக்கம் அலாங் ஒய் ஆக்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஏஒய் இன்டூ ஜே கேப். அதே மாதிரி இந்த வெக்டாரோட தாக்கம் இஜெட் ஆக்சிஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் போது இது வந்து ஏஇஜெட் இன்டூ கே கேப் அலாங் த இஜெட் ஆக்சிஸ், இதோடைய தாக்கம் அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த வெக்டாரை வந்து நம்ம என்ன பண்றோம், பிரிக்கிறோம். காம்போனன்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் காம்போனன்ட்ஸா வந்து பிரிக்கிறோம். ஸோ பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இதோடைய மேக்னிடியூட் வந்து இவ்வளவு இருக்கு, அலாங் ஒய் ஆக்சிஸ் அதோட மேக்னிடியூட் வந்து இவ்வளவு இருக்கு, அலாங் இஜெட் ஆக்சிஸ் அதோட மேக்னிடியூட் வந்து இவ்வளவு இருக்கு. இப்போ வெறுமனே ஏஎக்ஸ் பிளஸ் ஏஒய் பிளஸ் ஏஇஜெட்னு போட்டா இது வந்து வெறும் மேக்னிடியூட் தான். அப்போ இது வந்து என்னவா இருக்கும், ஸ்கேலாரா இருக்கும். ஸோ அப்போ அதை வெக்டாரா மாத்தணும்னா ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு கரஸ்பாண்டிங்கா நம்ம என்ன பண்ணணும்னா அதோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்னா அது வந்து வெக்டாரா கிடைச்சிடும். ஸோ இது வந்து என்னன்னா காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷன் இங்க நம்ம பார்த்தது. இதுவே வந்து 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம போகும்போது நமக்கு இந்த இஜெட் ஆக்சிஸ் வராது. அப்போ வந்து நமக்கு இந்த 2 காம்போனன்ட்ஸோட நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 எதுனா ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏஒய் ஜே கேப். அதாவது 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல அந்த வெக்டாருக்கு என்ன கிடையாது, இஜெட் அப்படிங்கிற காம்போனன்ட் வராது. ஸோ ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏஒய் ஜே கேப் அப்படின்னு போடுவோம். ஒரு வெக்டாரை என்ன பண்றோம் அப்படின்னா அதோட தாக்கம் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அலாங் எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் ஆக்சிஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது அந்த தாக்கத்தோட மேக்னிடியூட் மட்டும் ஏஎக்ஸ், மேக்னிடியூட் மட்டும் ஏஒய், மேக்னிடியூட் மட்டும் ஏஇஜெட். இப்போ அதை வெக்டாரா மாத்துறதுக்கு நம்ம ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு மல்டிப்ளை பண்றோம்.
இதுல இந்த AX ஈக்குவல் டு A cos theta, AY ஈக்குவல் டு A sin thetaங்கிறது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்க பாருங்க, இந்த இடத்துல this is the right angle triangle. சரியா? this is a right angle triangle. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இங்க என்ன இருக்குன்னா தீட்டா இருக்கு. ஸோ இங்க தீட்டா இருக்கு அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தீட்டா. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட் சைட். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ல ஆப்போசிட் சைட் அப்படின்னு சொல்லும் போது AY, ஏன்னா கரஸ்பாண்டிங்கா இங்க இருக்கு பாருங்க, இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் வந்து ஆக்சுவலா என்னது, கரஸ்பாண்டிங் டு AY. ஸோ இது அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு AY. அதுவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இது அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது AX. ஸோ இதுக்கு பேரலா கீழே இருக்கு பாருங்க, அது AX. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொறுத்தளவு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது இங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்க தீட்டான்னு இருக்கு இல்லையா, ஸோ தீட்டான்னு இருந்தது அப்படின்னா ஆப்போசிட் சைட். ஸோ சைன் தீட்டா அப்படின்னு சொன்னோம்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியூஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு, AY. ஹைப்போட்டெனியூஸ் அப்படின்றது அது வெக்டார் A, அதோட மேக்னிடியூடு மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ மேக்னிடியூட் எழுதணும்னா சிம்பிளி A. சரிங்களா? மேல ஆரோ போட்டோம்னா அது வெக்டார், அதோட மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா சிம்பிளி A அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ இது வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல சைன் தீட்டாவுக்கு. ஸோ காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டெனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு வரும்போது இது தீட்டா, அட்ஜசன்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கீழே இந்த ஆரோ. சரிங்களா? இந்த ஆரோ. ஸோ இந்த ஆரோ பாத்தீங்கன்னா AX அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ இது வந்து என்னவா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா AX டிவைடட் பை A அப்படின்ட்டு வரும். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபர்தரா வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த A வந்து நான் இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல கொண்டு வரும்போது எனக்கு என்ன கிடைச்சிடும், AX ஈக்குவல் டு A cos தீட்டான்ட்டு கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி இந்த AY இருக்கு, இந்த A வந்து நான் இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா AY ஈக்குவல் டு A sin தீட்டா அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ AX அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதோட அந்த வேல்யூ என்ன, A cos தீட்டா. AY அப்படின்னு எடுத்தோம்னா அதோட வேல்யூ A sin தீட்டா. ஸோ 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல AX அண்ட் AY இப்படிதான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம வந்து வெக்டார்ஸை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரிசால்வ் பண்றோம். இதுக்கு பேரு ஆர்த்தோகோனல் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து I கேப், J கேப், K கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார்ஸ் அலாங் X, Y அண்ட் Z ஆக்சிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. புரியுதா? இப்போ இந்த கான்செப்ட் புரியுதா? டவுட்ஸ் கேட்டீங்க இல்லையா? ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருக்கா இந்த டாபிக்ல? புரியுதுங்க சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஸோ இது வந்து எதுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து வெக்டார்ஸ் பத்தினா ஒரு பேசிக் ஐடியா நமக்கு தேவைங்கிறதுனால வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா வெக்டார்ஸை பேஸ் பண்ணி தான் கைனமேட்டிக்ஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கைனமேட்டிக்ஸ் ஃபுல்லா நம்ம போகலாம். ஸோ கைனமேட்டிக்ஸ் ஃபுல்லா அடுத்து வந்து நம்ம போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம பார்த்தோம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது X, Y அண்ட் Z ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பொதுவா வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம வந்து பொதுவா ஸ்கூல் லெவல்ல நமக்கு கிராஃப் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க.
ஸோ இந்த கிராஃப் ஷீட் வந்து நம்ம ஆக்சுவலா ஏன் யூஸ் பண்றோம், ஆர் அந்த கிராஃபோட பர்பஸ் என்ன, கிராஃபோட பர்பஸ் என்ன ஆக்சுவலா? கிராஃப் ஷீட்ல வந்து என்ன இருக்கும், நம்ம என்ன டிரா பண்ணுவோம் ஆக்சுவலா, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் டிரா பண்ணுவோம் இல்லையா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் டிரா பண்றோம் அப்படின்னா பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டு லொகேட் சர்டன் பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு கிராஃப் போடுறோம் அப்படின்னா நம்ம பொதுவா அந்த கிராஃப் ஷீட்ல நம்ம யூஸ் பண்றதுல வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் பொதுவா போடுவோம். ஸோ அப்படி போடும்போது அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த கிராஃபோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு லொகேட் எ பாயிண்ட். ஸோ அந்த ஸ்பேஸ், அதாவது அந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நம்ம லொகேட் பண்றதுக்கு நமக்கு கோஆர்டினேட்ஸ் தேவையா இருக்கு. அப்போ வந்து அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய அந்த கிராஃபை வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து லொகேட் பண்ணணும், பாயிண்ட்டையோ இல்லை ஒரு பார்ட்டிகிளையோ லொகேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், we need some reference இல்லையா, we need some reference. அந்த ரெஃபரன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்னா இப்போ ஏர் இருக்கு, ஏர்லன்னு அர்த்தம். ஏர்ல அப்படின்னா நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பறவை பறக்குது அப்படின்னா அது காத்துலதான் பறக்குது. ஸோ காத்துல பறக்குதுன்னா அதோட பொசிஷனை வந்து பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்னா இந்த மாதிரியான ஒரு கிராஃப் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். இந்த கிராஃப் வந்து இந்த இடத்துல வந்து மூணு ஆக்சிஸோட இருக்கு, எக்ஸ் ஒய் அண்ட் டிஜெட் ஆக்சிஸோட இருக்கு. இதுக்கு பேர் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம், we can use to locate a particle, locate the position of a particle or event. ஸோ அப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகிளையோ ஒரு ஈவெண்ட்டையோ லொகேட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு ரெஃபரன்ஸா நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. ஒரு ஊருக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த ஊர்ல வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட வீடு நமக்கு எங்கன்னு தெரியல அப்படின்னா அங்க போய் நம்ம அட்ரஸ் விசாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அட்ரஸ் விசாரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஊர்ல வந்து ஃபேமஸான ஏதாவது ஒரு ஸ்பாட், அதாவது கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரை அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் அது வந்து ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஸ்பாட் இருக்கு அப்படின்னா, அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சரௌண்டிங்ஸ்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு லொகேஷனை தேடி போறோம்னா, அட்ரஸ் தேடி போறோம்னா அவங்க அந்த மீனாட்சி அம்மன் கோவில ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அங்க இருந்து ரைட் எடுத்து போங்க, லெஃப்ட் எடுத்து போங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். வேற எந்த ஒரு லேண்ட்மார்க்காவும் இருக்கலாம். லேண்ட்மார்க் அப்படின்னு ஒரு வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பொதுவா. வேற எந்த ஒரு லேண்ட்மார்க்காவும் இருக்கலாம். ஸோ அந்த லேண்ட்மார்க் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சம் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ அது வந்து ஃபெமிலியரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அதை வச்சுக்கிட்டு அங்க இருந்து நம்மளோட அட்ரஸ்க்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க, அட்ரஸ் கேட்டு போனோம்னா. அப்போ அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி அதுல இருந்து அந்த அட்ரஸ் எங்க இருக்கு, ஆர் ஒரு இடத்த பேஸ் பண்ணி அதுல இருந்து அந்த அட்ரஸ் எங்க இருக்குங்கிறத பாக்குறோம். அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பார்ட்டிகிளையோ ஒரு ஈவெண்ட்டையோ லொகேட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, we need some reference, frame of reference அப்படின்னு அதை தான் வந்து சொல்லுவோம். ஸோ இங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறது ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனா வந்து நம்ம பர்டிகுலரா இப்போ நம்ம இந்த கைனமேட்டிக்ஸ்ல ஃபுல்லா யூஸ் பண்ண போறது இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் தான். ஸோ we are using the 3 coordinates x, y and z to locate some particle or any event. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம்.
இப்போ அடுத்ததா ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்னன்றத நம்ம பார்க்கலாம். சோ ரெஸ்ட் அப்படின்னா நிலையா இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். நிலையா இருக்கிறது. மோஷன் அப்படின்னா இயக்கத்துல இருக்கிறது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ ரெஸ்ட் மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இப்போ பாருங்க, பொசிஷன் ஆஃப் an object does not change with respect to its surrounding with the passage of time. அப்படி இருந்தா it is said to be at rest. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை வந்து நம்ம பார்க்கறோம். பொசிஷனை பார்க்கும்போது வித் பேசேஜ் ஆஃப் டைம், டைம் ஆக ஆக அந்த பொசிஷன் மாறுது, மாறாம அப்படியே இருக்கு அப்படின்னா அது ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு புக்கை டேபிள்ல வைக்கிறீங்கன்னா அந்த புக்கு டேபிள்லயே தான் இருக்கும், அன்லஸ் அதர்வைஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து சேர்ல உட்காந்துருக்காரு அப்படின்னா அவரா எந்திரிச்சு போகணும்னு நினைக்காத வரைக்கும் அவர் சேர்ல உட்காந்துருக்காரு, அப்ப அவர் ரெஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்ப ரெஸ்ட்ங்கிறது என்ன, அந்த பொசிஷன் டைமை பொறுத்து மாறாம இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதோட பொசிஷன் வந்து டைமை பொறுத்து மாறாம இருக்கிறது. ஸோ இதை வந்து இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் பேஸ் பண்ணி சொல்லணும்னா, இப்ப பாருங்க, இந்த கோஆர்டினேட் வந்து எக்ஸ்கமா ஒய்கமா இசட்னு இருக்கா, அதாவது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இங்க இருந்து நம்ம பார்க்கிறோம், அந்த பார்ட்டிகிளோட பொசிஷன் வந்து எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கு அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த கோஆர்டினேட்ஸ் மாறாம இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். எவ்வளவு நேரம் ஆனாலும் வித் பேசேஜ் ஆஃப் டைம். சரியா? வித் பேசேஜ் ஆஃப் டைம் என்ன ஆகுது, அதோட பொசிஷன், அந்த கோஆர்டினேட்ஸ் இப்போ மாறாம இருக்கு அப்படின்னா பொசிஷன் மாறாம இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ வந்து இட் இஸ் செட் டு பி அட் ரெஸ்ட். அப்படி இல்லாம பொசிஷன் வந்து சப்போஸ் மாறுது, ஸோ கண்டினியூஸா டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம், மோஷன்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம். பொசிஷன் வந்து டைமை பொறுத்து மாறுது அப்படிங்கும் போது இட் இஸ் செட் டு பி இன் மோஷன். அப்போ நம்ம இங்க பார்த்த இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த கோஆர்டினேட் வந்து நேரம் ஆக ஆக மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்கமா ஒய்கமா இசட்னு இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது நகர்ந்து ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னா எப்படி, அதாவது இந்த இடத்துக்கு சப்போஸ் வந்துருது அப்படின்னா இங்க வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன்னு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. கோஆர்டினேட்ஸ் வந்து மாறுது. கோஆர்டினேட்ஸ் மாறுதுன்னா என்ன அர்த்தம், அது இங்க இருந்தது இங்க நகர்ந்துருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? சப்போஸ் இங்க எக்ஸ்கமா ஒய்கமா இசட்னு இங்க இருந்தா தான் இருக்கும். ஸோ இங்க மாறி வருது அப்படின்னா இங்க வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஆர் எக்ஸ் பிரைம் ஒய் பிரைம் இசட் பிரைம்னு எடுத்துக்கலாம். அப்போ அது அந்த கோஆர்டினேட்ஸ் மாறுது, பொசிஷன் மாறுது அப்படின்னா டைம் ஆக ஆக அது மோஷன்ல இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதான் வந்து ரெஸ்ட் அண்ட் மோஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரெஸ்ட் அண்ட் மோஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவுல நீங்க வந்து உங்களோட மைக் ஆன் பண்ணி நீங்க கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ இந்த ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் ரெஸ்ட்ல இருக்கோமா மோஷன்ல இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 பேர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரெயின்ல எதிர்க்க சீட்ல உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை பாக்குறாரு அப்படின்னா 2 பேரும் வந்து ரெஸ்ட்ல இருக்காங்கிற மாதிரிதான் வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறவரை பார்க்கும்போது அவர் ரெஸ்ட்ல இருக்காரு. அதே மாதிரி 2வது நபர் ஃபர்ஸ்ட் நபரை பாக்குறாரு அப்படின்னா அவரும் ரெஸ்ட்ல இருக்காருன்னு தான் அவங்களுக்கு வந்து தோணும். ஏன்னா 2 பேருமே ட்ரெயினுக்குள்ள இருக்காங்க. தோ ட்ரெயின் இஸ் மூவிங், ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் கூட ஒருத்தரை எக்ஸாம்பிள பார்க்கும்போது அது எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறவர் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு தோணும். செகண்ட் பர்சனுக்கும் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் பர்சன் ரெஸ்ட்ல இருக்காருன்னு தான் தோணும். பட் ட்ரெயினுக்கு வெளியே ஓப்பன் ஸ்பேஸ்ல யாராவது நின்று பாக்குறாங்கன்னா அவங்க 2 பேரும் மூவ்மெண்ட்ல இருக்காங்கிறதான் தோணும். ஸோ அப்போ ரிலேட்டிவ் ரெஸ்ட் அண்ட் மோஷனா ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு.
ஸோ ட்ரெயின் மூவிங்ல இருக்கு, வெளியே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்த அளவு இவங்க 2 பேரும் மோஷன்ல இருக்காங்க. ஆனா ட்ரெயினுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒருத்தர் பார்த்துக்கும் போது அவங்களோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாறுது. ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து தான் ரெஸ்ட்ல இருக்கா மோஷன்ல இருக்காங்கிறத வந்து நம்ம சொல்றோம். இப்போ இந்த மோஷன் அப்படிங்கிறதா என்னங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து இந்த கைனமேட்டிக்ஸ் ஃபுல்லாவே மோஷன் சம்பந்தப்பட்டது தான். மோஷன்ல வந்து கிளாசிபிகேஷன் என்னன்னா 1 டைமென்ஷனல் மோஷன், 2 டைமென்ஷனல் மோஷன், 3 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் அப்படின்னா, ஒரு பார்ட்டிகிளோட ஒரே ஒரு கோஆர்டினேட் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஐதர் எக்ஸ், ஐதர் ஒய் ஆர் இசட். ஸோ வித் பேசேஜ் ஆஃப் டைம் நீங்க பார்க்கும்போது ஒரே ஒரு கோஆர்டினேட் தான் மாறுது அப்படின்னா அது 1 டைமென்ஷனல் மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகும்போது அதோட அந்த கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட்னு சொன்னோம் இல்லையா, அதுல ஏதாவது ஒரு கோஆர்டினேட் தான் டைம் ஆக ஆக மாறுது, மற்றது கான்ஸ்டன்டா இருக்குன்னா அது 1 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு கோஆர்டினேட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ அது ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுவே 2 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னா அந்த பார்ட்டிகிளோட மோஷன்ல இருக்கும்போது 2 கோஆர்டினேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வித் பேசேஜ் ஆஃப் டைம் அதோட 2 கோஆர்டினேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது 2 டைமென்ஷனல் மோஷன்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ 2 டைமென்ஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எது வேணாலும் எடுக்கலாம். சுவர் இருக்கு அப்படின்னா அந்த சுவர்ல வந்து ஒரு எறும்பு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது 2 டைமென்ஷனல் மோஷன் தான். ஸோ அதோட மோஷனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நமக்கு 2 கோஆர்டினேட்ஸ் இருந்தா போதும். அடுத்தது 3 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த 3 கோஆர்டினேட்ஸ்லயும் சேஞ்ச் வருது அப்படின்னா, ரைட்டா, 3 கோஆர்டினேட்ஸ் வந்து இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல வந்து நான் சொன்னேன் 3 கோஆர்டினேட்ஸ்லயும் சேஞ்ச் வருது அப்படிங்கும் போது அதோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கு, 3 கோஆர்டினேட்ஸ்லயும் சேஞ்ச் வருதுன்னா அது 3 டைமென்ஷனல் மோஷன்ல இருக்கு. 3 டைமென்ஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு மஸ்கிட்டோ பறக்கிறது அல்லது ஒரு பறவை பறக்கிறது, சரிங்களா? இது எல்லாமே 3 டைமென்ஷனல் மோஷன். ஏன்னா அது வந்து காத்துல தானே பறக்குது. ஸோ 3D அப்படின்னு சொன்னா 3D மூவின்னு சொல்லி சொல்றோம். 3D மூவிங் ஏன் சொல்றோம்னா விஷுவல்ஸ் எல்லாம் வந்து காத்துல வந்து என்ன ஆகும், வெளியே வர்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ காத்துல வருது அப்படின்னா நம்ம அந்த 3D ஸ்பெக்ஸை போட்டுட்டு பார்க்கும்போது விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். முன்னாடி வருதுன்னா அது வந்து ஏர்ல இருக்கிற மாதிரி, விஷுவல்ஸே வந்து அந்த ஸ்கிரீனை விட்டு வெளியே வந்து ஏர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனாலதான் அந்த 3D மூவின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த காத்துல பறக்கக்கூடிய எல்லா பொருளும், ஸோ ஒரு சின்னதா ஒரு ஃபெதர்னா அந்த கோழி இறந்து காத்துல பறந்தாலும் அது 3 டைமென்ஷனல் மோஷன் தான், சரியா? ஸோ இதெல்லாமே வந்து 3 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மோஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அதோட மோஷனை ஸ்டடி பண்றதுக்கு? அதை வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டா நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு புள்ளியா தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது இந்த இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு புள்ளி வச்சு காமிச்சிருக்காங்க பாருங்க, எம் அப்படின்னு போட்டு எக்ஸ்கமா ஒய்கமா இசட்னு போட்டிருக்காங்க. இந்த புள்ளி வந்து என்னன்னா, இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி எனிதிங். அதாவது அந்த இடத்துல ஒரு மனுஷன் நிக்கலாம், அல்லது அந்த இடத்துல ஒரு ஏரோப்ளேன் நிக்கலாம், அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பெரிய ஆப்ஜெக்ட், சரிங்களா, பெரிய அனிமல் கூட வந்து அந்த இடத்துல நிக்கலாம். சைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெருசு இல்லையா? ஆனா நம்ம இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு நம்ம வந்து அதோட மோஷன் ஸ்டடி பண்ணும்போது அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா we have to consider it like a point object. ஒரு பாயிண்டா தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கன்சிடர் பண்ணிக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்ஸ்ல வந்து நம்மளோட அந்த லொகேஷன் பார்க்கும்போது நம்ம மூவ் ஆகுறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஏதாவது வெஹிக்கிள்ல போறீங்கனாலும் சரி அல்லது நடந்து போறீங்கனாலும் சரி, கூகுள் மேப்ல நீங்க உங்க டாட் மாதிரி காட்டும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுல மூவ் ஆகும். ஸோ ஆக்சுவலா நீங்க மூவ் ஆகுறீங்க, அதை வந்து அந்த கூகுள் மேப்ல எப்படி காட்டுது, உங்களோட மூவ்மெண்ட்டை ஒரு புள்ளியா தானே காட்டுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை வந்து ஸ்டடி பண்றதுக்கு யூ ஹேவ் டு கன்சிடர் இட் லைக் ஏ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கணும்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய டிஸ்டன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய வேல்யூஸா இருக்கு. நம்மளோட
சைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்டன்சஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம சைஸ் சிறுசு அப்படின்னா யூ ஹேவ் டு கன்சிடர் இட் லைக் அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதுதான் கூகுள் மேப்ஸ்லயும் பண்றாங்க. கூகுள் மேப்ஸ்ல வந்து நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்லாம் டிராவல் பண்றோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். ஆனா நம்மளோட சைஸ் வந்து அவ்வளவு இருக்குமானா நம்மளோட சைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஸோ வந்து அந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு என்டையர் ஆப்ஜெக்டையோ இல்லை என்டையர் ஈவெண்ட்டையோ நம்ம ரெப்ரசன்டேட்டிவா எப்படி கொடுக்குறோம் அந்த கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல எப்படி கன்சிடர் பண்ணோம்னா we have to consider it like a point object. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்னாலே மோஷன் சொன்னோம். ஸோ இதுல வரக்கூடிய சில முக்கியமான பாராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது the length of the path covered by the object in a given time interval. இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸை வந்து we call it scalar quantity. ஸோ டோட்டல் பாத் லென்த்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா we can call it shortest distance between the initial and final positions. ரைட்டா? டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து அதை ஸ்பெசிபிக்கா கிளியரா சொல்லும் போது the change in position vector of an object in a particular direction. ரைட்டா? the change in position vector of an object in a particular direction, அதை வந்து we call it displacement. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா டிஸ்டன்ஸுங்கிறது மொத்த பாத், டோட்டலா அது கவர் பண்ணக்கூடிய மொத்த பாத்தை வந்து டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அல்லது அந்த பொசிஷன் வெக்டார்ல வரக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உதாரணத்துக்கு x2ங்கிறது அதோட ஃபைனல் பொசிஷன், x1ங்கிறது இனிஷியல் பொசிஷன் அப்படின்னா அது நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1. ஸோ டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்கிறதுனால இட் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ. அது என்ன பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் நடக்கும்போது சப்போஸ் அது ஒரே டைரக்ஷன்ல நடக்குது அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். இதுவே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் அதோட மூவ்மெண்ட் வருது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவா வரும். ஸோ இங்க வந்து x2 கிரேட்டர் தான் x1, x1 கிரேட்டர் தான் x2 இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபார்முலா வச்சு அவங்க அந்த கண்டிஷன் சொல்றாங்க. டெல்டா எக்ஸ் வந்து எப்போ பாசிட்டிவா இருக்கும் x2 கிரேட்டர் தான் x1. ஸோ இந்த ஃபார்முலால x2 மைனஸ் x1 இருக்கு. ஸோ x2 கிரேட்டர் தான் x1 இருந்தா இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஃபார்முலா வச்சு யோசிக்கிறத விட எப்படி யோசிக்கணும்னா அது மூவ் ஆகுது அப்படிங்கும் போது அதோடைய அந்த டைரக்ஷனையும் கன்சிடர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆரிஜின் இருக்கு, லெஃப்ட் சைடு ஃபுல்லா என்ன இருக்கும்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் அதை கூட நான் வந்து இந்த இடத்துல டிரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நான் கன்சிடர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுல இந்த இடத்துல வந்து எனக்கு ஆரிஜின் இருக்கு, சரிங்களா? இந்த இடத்துல எனக்கு ஆரிஜின் இருக்கு. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்கும் 1 2 3. ஸோ இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கும் -1 -2 -3 இப்படி இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. இப்போ இதுல ஆரிஜின்ல இருந்து ரைட் சைடு இருக்கிறத ஃபுல்லா நான் பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு வச்சிருக்கேன் அப்படின்னா நான் அந்த டைரக்ஷனை வந்து நான் பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்றேன்னா சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது,
ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து இப்படி மூவ் ஆகுது ஃபர்ஸ்ட், சரிங்களா? தென் அகைன் திரும்பி இந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா திரும்பி வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஸோ இங்க இருந்து திரும்பி இப்படி மூவ் ஆகி இப்படி வருது. அப்போ ஆரிஜின்ல இருந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் ஆக்சிஸ் போற டைரக்ஷனை நான் வந்து ஐ கேன் கன்சிடர் பாசிட்டிவ். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றதை நான் வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ இந்த டைரக்ஷனை நான் பாசிட்டிவ் எடுத்தேன்னா இதை வந்து நான் நெகட்டிவ், இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஸோ ஒரு டைரக்ஷனை நீங்க பாசிட்டிவ்ல கன்சிடர் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றதை நீங்க அதை நெகட்டிவ்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புரியும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு பர்சனோ இல்ல வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ ஏ டு பி வந்து மூவ் ஆகுது. ஏ டு பி மூவ் ஆகும்போது ஏ டு பி 4 கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கு. தென் பி டு சி வந்து அது 3 கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆயிருக்கு. ஸோ ஏ டு பி வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட், அதாவது டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் டைரக்ஷன். இந்த காம்பஸ் காமிச்சிருக்காங்க பாருங்க, சைட்ல காம்பஸ் போட்டிருக்காங்க ஃபார் பெட்டர் கிளாரிட்டி. ஸோ ஏ டு பி மூவ் ஆகும்போது டுவர்ட்ஸ் ஈஸ்ட், பி டு சி மூவ் ஆகும்போது டுவர்ட்ஸ் நார்த். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டிராவல் ஆயிருக்கு பாருங்க, ஏ டு பி தென் பி டு சி. அப்போ வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி 7 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லணும். அதுதான் டிஸ்டன்ஸ், சரியா? டிஸ்டன்ஸ்ங்கிறது பாத் லென்த் அப்படின்னு சொன்னோம். ஸோ டோட்டல் பாத் லென்த்னா ஏ டு பி 4 கிலோமீட்டர், பி டு சி 3 கிலோமீட்டர். இப்போ டோட்டலா எவ்வளவு அப்படின்னா 7 கிலோமீட்டர்ஸ் வந்து அதோட டிஸ்டன்ஸ், அது கவர் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து இப்போ அது எங்க இருக்கு, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்டார்ட் பண்ண இடம் எது, ஏ. முடிச்ச இடம், அதோட ஜேர்னியை முடிச்ச இடம் வந்து சி. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஏவையும் சியையும் கனெக்ட் பண்ற இந்த லைன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த தூரம். அப்ப இதை வந்து நீங்க பித்தாகோரஸ் தியரம் படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்ட் பிளஸ் 3 ஸ்கொயர்ட்னு போட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 பிளஸ் 9 தட் வில் பி 25 அப்படின்னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 5. அப்போ 5ங்கிறது தான் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்டா? டிஸ்டன்ஸ்ங்கிறது ஏ டு பி, பி டு சி. ஸோ டோட்டல் பாத் வந்து 4 + 3 7. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இனிஷியலா இருந்த பொசிஷன்ல இருந்து அது எவ்வளவு தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்னா இந்த லைன் போட்டாலே போதும். ஸோ இது வந்து 5 கிலோமீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். எவ்வளவு தூரம் ஆரிஜின்ல இருந்து, ஆரிஜின்னா அதோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் நகர்ந்துருக்குன்னு சொல்றதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? ஓகே. ஏதாவது டவுட்னா நீங்க நடுவுல கூட நீங்க கேளுங்க. இப்போ டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நான் நிறைய சொன்னேன். அதாவது இது ஸ்கேலார், அது வெக்டார் அப்படின்னு சொன்னேன். டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காது, அது ஜீரோவாவே வந்து இருக்காது. ஏன்னா அது டோட்டல் பாத்ல இருந்துங்கிறதுனால அது ஜீரோவாவே இருக்காது. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோவா இருக்க முடியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ, சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ, பட் டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி ஜீரோ, ரைட்டா? சோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அதிகமா இருக்கலாம் அல்லது ஈக்குவல் டுவா இருக்கலாம், சரிங்களா? அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அதிகமா இருக்கலாம் அல்லது ஈக்குவல் டுவா இருக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அடுத்ததா ஸ்பீடு. ஸ்பீடு அப்படிங்கிறது என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைமை பொறுத்து அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு மாறுது அப்படின்னு சொல்றது தான் ஸ்பீட். ஸோ ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன், சரிங்களா? ஃபார்முலா வந்து என்ன, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன். ஸோ அப்போ இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடுங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட். அதே மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா LT - 1.
ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது எப்பயுமே ஒரு நான் ஜீரோ வேல்யூவா தான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா வந்து அது பாத் லென்த் சொல்றதுனால. ஸோ ஒரு பாடி மூவ் ஆகுதுன்னா ஸ்பீடு வந்து எப்பயுமே என்னவா இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். ஸ்பீடு வந்து நெகட்டிவாவோ ஜீரோவாவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு பாடியோட என்டையர் ஜேர்னி நீங்க பார்க்கும்போது டோட்டல் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு டிவைடட் பை டோட்டல் டைம். இதைத்தான் வி கால் இட் ஆவரேஜ் ஸ்பீடு. இது எப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் என்னன்னு நோட் பண்ணிக்கணும், ஜேர்னியை முடிக்கும் போது டைம் எவ்வளவு ஆயிருக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டு இப்போ டைம் டிஃபரன்ஸ் எடுக்கணும். சரிங்களா? இப்போ டைம் வந்து 6 o'clock ஆகுது அப்படின்னா 6 o'clock ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சென்னை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து அது திருச்சி ரீச் ஆகுது ஒரு வண்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வண்டி வந்து 6 o'clock மார்னிங் கிளம்பி 12 o'clock திருச்சி ரீச் ஆகுது அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் அந்த வண்டி எவ்வளவு வந்திருக்கு. நடுவுல வந்து அந்த ஸ்பீடு மாறிக்கிட்டே இருந்திருக்கும். டிராபிக் அதிகமான இடத்துல அந்த ஸ்பீடு குறைஞ்சிருக்கும், டிராபிக் வந்து கம்மியா இருக்கிற இடத்துல ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் தான். அப்ப 6 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு சென்னை டு திருச்சி வந்திருக்கு அப்படின்னா 6 மணி நேரம்ங்கிறது அந்த டோட்டல் டைம். அதை டினாமினேட்டர்ல போட்டுட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் சென்னைக்கும் திருச்சிக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதை நியூமரேட்டர்ல போட்டு என்ன செய்யணும், நம்ம வந்து அந்த ஆவரேஜ் ஸ்பீடை we have to calculate. So total distance traveled divided by total time taken. So இது ஆவரேஜ். இப்போ இந்த ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த கேசஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கேசஸ் வந்து என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, S1, S2, S3 இது வந்து டிஃபரண்ட் டிஸ்டன்சஸ். அது டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடு பாத்தீங்கன்னா V1, V2, V3 இந்த சேம் டைரக்ஷன். ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா S1 பிளஸ் S2 பிளஸ் S3. இது வந்து என்ன சொல்ல வர்றாங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்க இந்த ஃபார்முலாவை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வர்றாங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சென்னை டு திருச்சி எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த சென்னை டு திருச்சி எக்ஸாம்பிளை பொறுத்தளவு சென்னை டு திருச்சி வந்து ஒரே ஸ்பீட்ல அவங்க வந்துட முடியாதுங்கிறதையும் சொன்னேன். ஸோ டிராபிக் அதிகமான இடத்துல வந்து ஸ்பீடு குறைஞ்சிருக்கும், டிராபிக் கம்மியான இடத்துல ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல பிரேக் போட்டிருப்பாங்க, சில இடத்துல ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீடோட அவங்க வந்து என்ன பண்றாங்க, டிராவல் பண்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீடோட டிராவல் பண்றாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீடோட அவங்க வந்து டிராவல் பண்ணும்போது அந்த டிஸ்டன்சஸ், ஸோ இப்போ S1ங்கிற தூரத்தை அவங்க டிராவல் பண்ணும்போது என்ன ஸ்பீடோட போறாங்க அப்படின்னா V1. S2ங்கிற தூரத்தை கடக்கும் போது V2ங்கிற ஸ்பீடோட போறாங்க. அதாவது S1, S2னா எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் S1 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு 100 km/h வேகத்துல போயிருப்பாங்க. அது V1. அடுத்ததா S2 அப்படிங்கிறது அடுத்ததா ஒரு 20 கிலோமீட்டர் அப்படின்னா அந்த 20 கிலோமீட்டரை V2ங்கிற ஸ்பீடோட வந்து கடந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டிஸ்டன்சஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்டன்சஸை ஒவ்வொரு ஸ்பீடோட அவங்க கடக்குறாங்க அப்படின்னா டோட்டல் டைம் கண்டுபிடிக்கிறது எப்படி? ஸோ டைம் டேக்கன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இல்லையா? இந்த ஃபார்முலா படி சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்க கொஞ்சம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை ஆவரேஜ் ஸ்பீடுன்னு வந்துடும். ஸோ இது வந்து ஆவரேஜுக்கு பொதுவாகவே ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு நம்ம எழுதலாம் இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா தெரியும், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு சொல்லி வந்துடும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வரும்போது ஒவ்வொரு டிஸ்டன்ஸா அது ஒவ்வொரு ஸ்பீடோட கடந்திருக்கு. அப்போ T1 அப்படிங்கிறது என்ன வரும், S1 by V1, T2ங்கிறது S2 by V2, T3ங்கிறது S3 by V3. ஸோ இது ஒவ்வொன்றும் T1 plus T2 plus T3. ஸோ டோட்டல் டைம் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது. அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து S1 plus S2 plus S3 அந்த மாதிரி போகும். டைம் வந்து S1 by V1 plus S2 by V2 plus அப்படி வந்து போகும். ஸோ அப்போ இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த கேஸ்ல ஒவ்வொரு ஸ்பீடு வந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பீடோட போச்சு அப்படின்னா
ரைட்டா? சப்போஸ் S1 ஈக்குவல் டு S2 ஈக்குவல் டு Sன்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு, பட் கவர் பண்ணக்கூடிய ஸ்பீடு வேற வேற அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இதுதான் 2v1v2 by v1 plus v2 அப்படின்ட்டு வரும். ரைட்டா? ஏன்னா 2s divided by s by v1 plus s by v2 அப்படின்ட்டு வரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ அப்போ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவையும் கூட வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டிஸ்டன்ஸை ஒவ்வொரு ஸ்பீடோட போறாங்க அப்படின்னா அப்போ டிஸ்டன்சஸ் S1 அப்படிங்கிறது என்ன வரும், v1 into t1. இங்க நான் சொன்னேன் பாருங்க, இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் S1 is equal to S1 is equal to v1 into t1. ஸோ இங்க வந்து நான் சொல்லியிருப்பேன் t1 equal to S1 by v1, t2 is equal to S2 by v2. So t3 equal to S3 by v3. ரைட்டா? ஸோ இந்த டைம் இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த S1 வேணும்னா v1 into t1, S2 வேணும்னா v2 into t2, S3 வேணும்னா v3 into t3 அப்படின்ட்டு வருதுன்னா அதுதான் இங்க ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு மேல நியூமரேட்டர்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் போடணும். ஸோ அப்போ S1 plus S2 plus S3 போடணும். அது வந்து v1 into t1 plus v2 into t2 plus v3 into t3 whole divided by total time அப்படின்னா t1 plus t2 plus t3. ஸோ இதே ஈக்குவேஷன்ல ஒரு ஸ்பெஷல் கேஸா வந்து t1 t2 t3 எல்லாம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மொத்தமா வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வந்து கீழே போட்டுக்கலாம். t1 t plus t plus t அப்படின்னு வரும்போது n times t வரும். ஸோ n into t வரும். ரைட்டா? இது எப்போன்னா டைம் இன்டர்வல்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது இந்த ஃபார்முலா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அடுத்ததா வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல அதோட ஸ்பீட் என்ன. இன்ஸ்டன்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம், உடனேன்னு அர்த்தம். உடனேன்னு அர்த்தம். ஸோ நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அது வந்து சென்னை டு திருச்சி வரும்போது ஒவ்வொரு தூரத்தை ஒவ்வொரு ஸ்பீடோட கடந்திருக்கும்னு. அப்ப விழுப்புரம் வரும்போது எக்ஸாக்டா விழுப்புரத்துல அது இருக்கும்போது எக்ஸாக்டா வந்து அதோட ஸ்பீடு என்னன்னு நீங்க பாக்கணும்னா இமீடியட்டா அந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டரை பாத்தீங்கன்னா என்ன ஸ்பீடு காட்டுதோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். அப்போ அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் ஈக்குவேஷன். லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா எஸ் பை டெல்டா டி. இந்த இடத்துல இருக்கிறது டெல்டா டி ஆக்சுவலா. ஸோ நீங்க படிக்கும்போது இதை நோட் பண்ணிக்கங்க. டெல்டா டி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியரா தெரியாம இருக்கலாம். ஸோ அது என்னன்னு கீழே எழுதுறேன். டெல்டா டி டென்ஸ் டு 0, இந்த லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா எஸ் பை டெல்டா டி. ஸோ டெல்டா டி டென்ஸ் டு 0னா என்ன அர்த்தம்னா டைம் இன்டர்வல் ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். அதான் நான் சொன்னேன், டைம் இன்டர்வல் ஷார்ட்னா நீங்க இந்த ஸ்பீடோமீட்டர் அப்சர்வ் பண்ற டைம் இன்டர்வலே ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். டென்ஸ் டு 0னா அது ரொம்ப கம்மியான வேல்யூவா இருக்கணும். அதனால டென்ஸ் டு 0. அப்ப டெல்டா எஸ் பை டெல்டா டி அதை வந்து எப்படி எழுதலாம்னா டிஎஸ் பை டிடி அப்படின்ட்டு எழுதலாம். சரியா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. Distance covered by an object in meter is given by s equal to 8t cube minus 7t squared plus 5t. Find the speed at t equal to 2 seconds. 2 secondsல எவ்வளவு ஸ்பீடுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ds by dtங்கிற ஈக்குவேஷன் இங்க இருக்கா. அப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்க டைமை பொறுத்து என்ன பண்றீங்க, டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் 24t squared minus 14t plus 5. இது ஸ்பீடுக்கான எக்ஸ்பிரஷன். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் இட் ஸ்பீட் அட் t equal to 2 seconds. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன்ல tக்கு பதிலா 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து கிடைக்கும். ஸோ ஸ்பீடு எவ்வளவு வரும் அப்படின்னா 73 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு தேவைப்படும் போது இந்த மாதிரி வந்து எப்படி கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸா கொடுப்பாங்க. ஈக்குவேஷன்னா டிஸ்டன்ஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் டைம் t. அப்போ ஸ்பீடு வேணும்னா யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் ds by dt அப்படின்னு போட்டு இந்த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டு எந்த டைம்ல உங்களுக்கு ஸ்பீடு வேணும், அதான் 2 செகண்ட்ஸ்ல வேணும்,
ஸோ அப்போ அந்த t-க்கு பதிலாக நீங்க 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் வந்து கிடைச்சிடும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆவரேஜ் ஸ்பீட் எல்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ பாருங்க, அப்துல் while driving to school computes the average speed for his trip. Abdul while driving to school computes the average speed of his trip to be 20 km/h. On his return trip along the same route there is less traffic and the average speed is 40 km/h. What is the average speed for Abdul's trip? ஸோ அப்துல் வந்து ஸ்கூலுக்கு போறான், போகும்போது ஸ்கூலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவனோட ஸ்பீடு ஆவரேஜா எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணும்போது 20 km/h. ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது டிராபிக் கம்மியா இருக்கு. ஸோ இவனோட ஆவரேஜ் ஸ்பீடு டபுள் ஆயிருச்சு, 40 km/h. நான் சொன்னேன் இல்லையா, டிராபிக் கம்மியா இருந்தா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ போகும்போது 20 km/h ஸ்பீடோட போயிருக்கான், ரிட்டர்ன் வரும்போது 40 km/h ஸ்பீடோட வந்திருக்கான். ஸோ எங்க இருந்து கிளம்பியிருக்கான், வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான், தென் ஸ்கூல்ல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கான், ரிட்டர்ன் வந்துட்டான். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் அப்துல் ட்ரிப்? ஸோ அப்துல் ட்ரிப்புங்கிறது இப்போ எதை மீன் பண்றாங்கன்னா, வீடுல இருந்து ஸ்கூல், தென் ஸ்கூல்ல இருந்து வீடு. இப்போ இந்த இடத்துல அப்துலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்துல அப்துலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ எவ்வளவு? 0. வெரி குட். ஸோ இட் இஸ் 0. வெரி குட். ஏன்னா வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்ப வந்துட்டாங்கிறதுனால இட் இஸ் 0. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அப்துல் ட்ரிப்போட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து we have to calculate. ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டிவைட் பை டோட்டல் டைம். ஸோ டைம் ஃபார் த ஆன்வர்ட் ஜேர்னி, ஆன்வர்ட் ஜேர்னிக்கான டைம் என்னன்னா S by 20. ஏன்னா S வந்து சேம் தான், ஏன்னா கவர் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ S by 20 ஆன்வர்ட் ஜேர்னி, S by 40 வந்து ரிட்டர்ன் ஜேர்னி. ஏன்னா T1 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ S by 20, இது வந்து S by 20. டோட்டல் டைம்னா அது ரெண்டையும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் டைம் அப்படின்னு வரும்போது S by 20 plus S by 40. ஸோ எல்சிஎம் எடுத்து பண்ணும்போது 3S by 40. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வேணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஆவரேஜ் ஸ்பீடு வேணும் அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ், ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வேணும் அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து S plus S. இந்த 2S எப்படி வந்துச்சு, S plus S, அதான் வந்து இந்த 2S எப்படி வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. S plus S 2S. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டைம் வந்து 3S by 40 போட்டீங்கன்னா 80 by 3 26.67 km/h. ஸோ அடுத்ததா வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம்னு சொன்னேன். ஸோ அதனால வந்து இது வந்து உங்களுக்கு வெலாசிட்டியும் இட் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ. சரிங்களா, வெலாசிட்டியும் அந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஆரிஜினுக்கு ரைட் சைடு போறதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடு வர்றதெல்லாம் நெகட்டிவ்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வெலாசிட்டி கரஸ்பாண்டிங்லி உங்களுக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாறி மாறி வரும். ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு வரும்போது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஆவரேஜ் வெலாசிட்டின்னு வரும்போது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சப்போஸ் அந்த வெலாசிட்டி வந்து யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஃபைனல் வெலாசிட்டி ஹோல் டிவைடட் பை 2ன்னு சொல்லி கூட ஆவரேஜ் வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் டைம்ல அப்படின்னு சொல்றோம். ஸோ டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0. அப்போ டிஎக்ஸ் பை டிடி அப்படின்றது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணா வெலாசிட்டி கிடைச்சிடும். தென் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்க பார்த்த மாதிரியே சப்போஸ் வந்து வெலாசிட்டி வந்து இனிஷியலா u இருக்கு, ஃபைனலா வந்து v இருக்கு. ஸோ a ஈக்குவல் டு v மைனஸ் u பை டி
அப்படின்றது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. a equal to v minus u by t. சரியா? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டின்னு சொல்லும்போது என்ன ஆகலாம் அப்படின்னா, வெலாசிட்டி அப்படிங்கிறது டைரக்ஷனும் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட் ஆகிருக்குன்னா அதுவும் வந்து வெலாசிட்டி சேஞ்சுன்னு தான் இருக்கும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து அதுவும் சேஞ்ச் ஆகலாம். எக்ஸாம்பிள் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா, சர்க்குலர் மோஷன்ல உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து டான்ஜென்ஷியலா போடுவோம். ஸோ டான்ஜென்ஷியலா போடுறதுனால டைரக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? அது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுறது, அதுவும் வந்து நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி. மோஷன் அண்டர் கிராவிட்டினா ஒரு பொருள் மேல இருந்து கீழே விழுதுன்னா கீழே வர வர அதோட வெலாசிட்டியோட வேல்யூ கூடிக்கிட்டே தான் போகும். ஏன்னா புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால, அதை கீழே பிடிச்சி இழுக்கிறதுனால. மூணாவது வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ரெண்டுமே வேரி ஆகலாம். உதாரணத்துக்கு வந்து என்ன, ப்ரொஜெக்டைல் மோஷன். ரைட்டா? ப்ரொஜெக்டைல் மோஷனை வந்து ஒரு பெஸ்ட் உதாரணமா சொல்லலாம். அடுத்தது ரீடார்டேஷன். ரீடார்டேஷன் அப்படின்றத என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னா நேரம் ஆக ஆக அந்த பொருளோட வெலாசிட்டி குறைகிறது. சரிங்களா? நேரம் ஆக ஆக அந்த பொருளோட வெலாசிட்டி கூடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். நேரம் ஆக ஆக அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி குறைஞ்சிச்சுன்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அல்லது டீசிலரேஷன் அல்லது ரீடார்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ when the velocity of a body increases with the time, அப்போ வந்து ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ். வெலாசிட்டி ஆஃப் த பாடி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆக்சிலரேஷன் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரீடார்டேஷன் கூட சொல்லலாம். ரீடார்டேஷன் எதுல வரும்னா, நம்ம வண்டியில பிரேக் அப்ளை பண்றோம் இல்லையா, அது ரீடார்டேஷன். பிரேக் அப்ளை பண்ணதும் வண்டி வந்து என்ன ஆகுது, அதோட ஸ்பீடு வந்து குறையுது, ரெஸ்ட்டுக்கு வருது. ஸோ அது ரீடார்டேஷன் அல்லது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அல்லது டீசிலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டோட்டல் டைம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஆவரேஜ்னு சொல்லும்போது டோட்டல் தான் நம்ம எடுக்கணும். டோட்டலா வெலாசிட்டியில எவ்வளவு சேஞ்ச் டிவைடட் பை டோட்டல் டைம். அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாடி அட் த கிவன் டைம், இன்ஸ்டன்ட், அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்கே. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். ஸோ லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 dv by dt அப்படின்றது தான் அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். ஸோ இதுல வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படின்னா அதோட வெலாசிட்டி இன்க்ரீசஸ் பை ஈக்குவல் அமௌண்ட். ஸோ யூனிஃபார்ம்னாலே என்ன அர்த்தம்னா, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஸோ யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் என்ன அர்த்தம்னா, velocity changes by equal amount. Velocity changes by equal amount in equal interval of time. Equal intervals of time. இது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். நான் யூனிஃபார்ம் அப்படின்னா, ஸோ நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படின்னா velocity changes by unequal amount. Velocity changes by unequal amount. Velocity changes by unequal amount in equal intervals of time. Of time. So இது நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்.
ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஆக்சிலரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்க பயன்படுத்தணும். a1 t1 plus a2 t2 divided by t1 plus t2. சரிங்களா? ஆவரேஜ்க்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷனுக்கு வந்து a equal to dv by dt. அதை வந்து இப்படியும் கூட நீங்க வந்து எழுதிக்கலாம். v into dv by dx அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் யூனிஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சிலரேஷன் யூனிஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத சொன்னேன். வெலாசிட்டி சேஞ்சஸ் பை ஈக்குவல் amount in equal intervals of time. அப்படி இருந்தா யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். இப்போ யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு. அது வந்து இந்த 3 தான். ஸோ நீங்க படிக்கும்போது இந்த 3 ஈக்குவேஷனையும் தரவா படிச்சுக்கோங்க. அது என்னன்னா v equal to u plus at, s equal to ut plus half at squared, v squared minus u squared equal to 2as. இதுல வந்து vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, ஏங்கிறது ஆக்சிலரேஷன், எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? டிஸ்டன்ஸ் டிராவல்ட் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதெல்லாம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு குவான்டிட்டி என்ன அப்படின்றத தெளிவா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ரொஜெக்டைல் மோஷன் டிஸ்கஷனே இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனா இருக்கும்போது அந்த பாடி nth செகண்ட்ல டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. nth செகண்ட் அப்படின்னா ஓவரால் அந்த பாடி மூவ் ஆகிட்டு இருக்கு, 10வது செகண்ட்ல மட்டும் அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்குன்னு எனக்கு தெரியணும். அப்போ வந்து நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். u plus half a into 2n minus 1. என்னங்கிறது அந்த எத்தனாவது செகண்ட் அப்படின்றது, ஏங்கிறது ஆக்சிலரேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து வரும். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்ங்கிறதையும் பாருங்க. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு வண்டி வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னா ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, பிரேக் அப்ளை பண்றாங்க, எவ்வளவு தூரம் அது மூவ் ஆகி நிற்கும், எவ்வளவு தூரம் அது மூவ் ஆகி வண்டி வந்து ரெஸ்ட்டுக்கு வரும்னு சொல்றதுதான் இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். s equal to u squared by 2a. uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, ஏங்கிறது ஆக்சிலரேஷன். இது பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் மூவ் ஆகி தான் வண்டி வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். சரியா? ஸோ இது வந்து இதுக்கான ஈக்குவேஷன். இப்போ இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ப்ராப்ளம்ல வந்து சப்போஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படி சொன்னாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி பாடி கம்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப்டர் the motion is completed. So வந்து அப்போ என்னவா வரும் அப்படின்னா that velocity will be 0 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? ஃபைனல் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னா இனிஷியல் வெலாசிட்டி. அடுத்து சொல்லியிருக்கிறது பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாடி கம்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப்டர் த ஃபைனல் மோஷன். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி v வந்து 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க வெலாசிட்டியோட டைரக்ஷனையும் ஆக்சிலரேஷனோட டைரக்ஷனையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ வெலாசிட்டி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்டோட ஸ்பீடு கூடுதுன்னு அர்த்தம். வெலாசிட்டியோட டைரக்ஷனும் ஆக்சிலரேஷனோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்டோட ஸ்பீடு போக போக குறையுதுங்கிறது அர்த்தம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இதுல நீங்க வந்து முக்கியமா படிச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஸோ அப்வர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ்னு எடுத்தா இங்க எல்லாம் காமிச்சிருப்பாங்க பாருங்க. பொதுவா வந்து அப்வர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ்னு சொல்லி எடுப்போம். அப்வர்ட் டைரக்ஷனை வந்து நம்ம பாசிட்டிவ்னு சொல்லி எடுப்போம். டவுன்வர்ட் டைரக்ஷனா நம்ம நெகட்டிவ்னு சொல்லி எடுப்போம்.
எப்படி அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மாதிரி தான். சரிங்களா? எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல அப்வர்டு போனோம்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், டவுன்வர்ட்ஸ் வந்தோம்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல இருப்போம் இல்லையா? அதனால வந்து டவுன்வர்ட் மோஷன்ஸ் ஆர் கன்சிடர் நெகட்டிவ். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல ரைட் சைடு லெஃப்ட் டு ரைட் போனோம்னா பாசிட்டிவ், ரைட் டு லெஃப்ட் வந்தோம்னா நெகட்டிவ் அப்படின்னு வர்றது இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த சைன் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃபால் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து டிராப் பண்றோம். ஸோ அதுக்கு பேரு தான் என்னன்னா ஃப்ரீ ஃபால். இப்போ பாருங்க, இது வந்து கிரவுண்ட் லெவல். சரிங்களா? இது வந்து கிரவுண்ட் லெவல். இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்றோம். ஸோ இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கலாம்னா, உதாரணத்துக்கு இந்த ஹைட் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த ஹைட் வந்து ஹெச்ன்னு சொல்லி இருக்கலாம். கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த ஹைட் வந்து ஹெச்ன்னு சொல்லி இருக்கலாம். இந்த ஹைட் வந்து ஹெச். இப்போ இது மேல இருந்து கீழே விழுகுது அப்படின்னா அதோட மோஷன் வந்து இந்த மாதிரி. ஸோ அப்படி கீழே விழுகுது அப்படிங்கும் போது இதுல ஆக்ட் ஆகக்கூடிய எந்த ஃபோர்ஸுமே வந்து கிடையாது. இங்க வந்து எந்த ஃபோர்ஸுமே என்ன ஆகல, ஆக்ட் ஆகலைன்னு அர்த்தம். சரியா? இது வந்து கீழே விழுகும் போது என்ன ஆகல, இதுல வந்து எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலைன்னு அர்த்தம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இதுல வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ திஸ் இஸ் மூவிங் அண்டர் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி மட்டும்தான் வந்து இதுல ஆக்ட் ஆகுது. சரிங்களா? கிராவிட்டி மட்டும்தான் இதுல வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும்போது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃபால். The objects falling towards the earth under the gravitational force alone. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு நம்ம அடிஷனலா எந்த ஃபோர்ஸையும் இம்பார்ட் பண்ணல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால மட்டுமே அது கீழே விழுகுது. ஸோ அதனால வந்து அதுக்கு பேர் என்னன்னா ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஃப்ரீ ஃபால் வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஏர் ரெசிஸ்டன்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பொதுவாக வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீ ஃபால் கன்சிடர் பண்ணும்போது we have to neglect. ஸோ இந்த ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது எர்த் வந்து அந்த பாடியை கவர்ந்து இழுக்குது பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கவர்ந்து இழுக்கும் போது கீழே வர வர அந்த பாடியோட வெலாசிட்டி கூடிக்கிட்டே வரும். ஸோ அப்போ அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ என்னன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ்ல வேல்யூ எவ்வளவு, 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு பேர் தான் ஃப்ரீ ஃபால். கீழே விழும்போது அதோட வெலாசிட்டி கூடிக்கிட்டே தான் வரும். அதுல வந்து எந்த விதமான வேற ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. ஸோ அதனால அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா we call it free fall because it is under the action of only gravitational force. ஸோ கீழே வரும்போது அது ஆக்சிலரேட் ஆகும். அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த கேசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, பார்ட்டிகிள் இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வர்ட்ஸ். அதாவது கீழே இருந்து மேல் நோக்கி அந்த பொருளை தூக்கி எறிகிறாங்க. ஸோ கீழே இருந்து மேல் நோக்கி அந்த பொருளை தூக்கி எறியும் போது என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ் இல்லையா? இட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ். ஸோ அப்வர்ட்ஸ் போகும்போது இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ மைனஸ் ஜி அப்படின்னு போடுறேன். ஏன் போடுறேன் அப்படின்னா இட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். இட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் இல்லையா? ஸோ இட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து இது
ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இங்க வந்து ஆக்சிஸை வரைஞ்சி காமிக்கிறேன். இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? சோ ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்கு. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் ஒய் இல்லையா? ஸோ டவுன்வர்ட்ஸ் வர்றது எல்லாமே நான் எப்படி எடுக்க சொன்னேன்? நெகட்டிவ்னு எடுக்க சொன்னேன். ஸோ டவுன்வர்ட்ஸ் வரும்போது அது அந்த டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் ஆக்சுவலி. ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் டவுன்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஜி. ஸோ ஃப்ரீ ஃபால்ல அந்த ஏயோட வேல்யூ மைனஸ் ஜி அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு ரீசன் அதுதான். என்ன ரீசன் அப்படின்னா டவுன்வர்ட்ஸ் வந்து அது ஆக்ட் ஆகுது. சரியா? டவுன்வர்ட்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும்போது ஒய் ஆக்சிஸ்ல இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நெகட்டிவ். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் அப்படின்ற காரணத்தினால இது எப்படி இருக்கு அப்படின்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஜி சொல்லி நம்ம போடணும். ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் இங்க பாத்தீங்கன்னா பாடி இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வர்ட்ஸ். வெர்டிகலி அப்வர்ட்ஸ்னா விங்கிற ஒரு யூங்கிற ஒரு வெலாசிட்டியோட மேல அனுப்புறாங்க. ஸோ பாடியோட மோஷன் உங்களுக்கு இங்க எப்படி இருக்கு? இந்த கேஸை பொறுத்தளவு இங்க வந்து சின்னதா வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ஸோ அதோட வெலாசிட்டி இந்த டிரெக்ஷன்ல, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்கு? ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஜி வந்து இந்த டிரெக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த பாடி வந்து மேல் நோக்கி போகுது, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கீழ் நோக்கி அதை இழுக்கும் இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து எப்படி மாடிஃபை ஆகும்னா v ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடி. ஏன் மைனஸ் ஜிடின்னு வருது? உங்க பாடி வந்து அப்வர்ட் டிரெக்ஷன்ல போகுது, ஆனா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. அப்போ வந்து என்னவா வரும் அப்படின்னா v ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடி. ஸோ அதே மாதிரி s ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்னு போடும்போது ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி. ஸோ அதனால இங்கே மைனஸ் வந்துடும். அதே மாதிரி வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு பிளஸ் 2as. எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது இங்க என்னன்னா ஹைட். ஸோ ஹைட்னு வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு பிளஸ் 2as. எஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஹெச்னு வரும். ஸோ இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஒன்ஸ் அகைன் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஜின்னு வரதுனால அது யூ ஸ்கொயர்டு மைனஸ் 2gh. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பாடியை மேல் நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்ளை ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஹைட் போச்சுன்னா அந்த பாடியோட வெலாசிட்டி என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஏன்னா வந்து கீழே இருந்து அது மேல் நோக்கி போகுது. போக போக என்ன ஆகும்? அதோட வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதை கீழ் நோக்கி இழுக்குது. ஸோ அதனால மேல போக போக அதோட வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்து மேக்ஸிமம் ஹைட்ல அதோட வெலாசிட்டி 0 ஆயிடும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0. ஸோ மேக்ஸிமம் ஹைட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? v ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடி அப்படின்னு சொல்லி வரும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல v ஈக்குவல் டு 0 ஆயிடும். அப்போ u மைனஸ் ஜிடி ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் u ஈக்குவல் டு ஜிடின்னு வரும். அப்போ t ஈக்குவல் டு யூ பை ஜி, தட் இஸ் கால் டைம் ஆஃப் அசென்ட். டைம் ஆஃப் அசென்ட்னா மேல போறதுக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். ஸோ மேல போயிட்டு அது கீழே பாத்தீங்கன்னா திரும்ப வருது. அந்த டைம் ஆஃப் டிசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ஒண்ணுதான். அப்போ டைம் ஆஃப் ஃபிளைட், டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து 2u by g அப்படின்ட்டு வரும். ரைட்டா? ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து பாடி இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி டவுன்வர்ட். ஸோ பாடியை கீழே வந்து என்ன பண்றோம்? ஒரு வெலாசிட்டியோட கீழே போடுறோம். இது செகண்ட் கேஸ். ஸோ செகண்ட் கேஸ்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடியை வந்து ஒரு வெலாசிட்டியோட கீழே போடுறோம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா u வந்து டவுன்வர்ட்ஸ் இருக்கு, a ஈக்குவல் டு மைனஸ் ஜியும் டவுன்வர்ட்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து எப்படி மாடிஃபை ஆகுதுன்னா பிளஸ்லயே வருது. v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஜிடி, h ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர், v ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2gh இந்த மாதிரி வந்து வரும். ஸோ அப்படி இல்லாம பாடி இஸ் டிராப்டு ஃப்ரம் சம் ஹைட். இது வந்து ஃப்ரீ ஃபால். சரிங்களா? இது வந்து ஃப்ரீ ஃபால். ஸோ இந்த ஃப்ரீ ஃபால் பாத்தீங்கன்னா this is called free fall. So இந்த கேஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா free fall னு சொல்லுவோம். So this case is called free fall.
ஸோ ஃப்ரீ ஃபால்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ வந்து u 0ங்கிறதுனால v ஈக்குவல் டு ஜிடின்னு வந்துருச்சு. அதாவது பாடி வரக்கூடிய அந்த டைரக்ஷனும் சேம் தான், பாடியும் கீழே தான் வருது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் கீழ் நோக்கி தான் இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. ஸோ v ஈக்குவல் டு u பிளஸ் ஜிடி, அதாவது இந்த செகண்ட் கேஸோட ஸ்பெஷல் கேஸா வந்து வரும். செகண்ட் கேஸோட ஸ்பெஷல் கேஸ் தான் இது. செகண்ட் கேஸ்ல இங்க பாருங்க v ஈக்குவல் டு u பிளஸ் ஜிடின்னு போட்டோமா, இங்க இனிஷியல் வெலாசிட்டி 0, இப்போ u 0 ஆயிடும், இப்போ v ஈக்குவல் டு ஜிடின்னு வரும். இப்போ u வர வேண்டிய இடத்துல தான் 0 போடுங்க, அப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பாருங்க, நீங்க வந்து இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் வந்து நீங்க சால்வ் பண்ண முடியும். h equal to u squared by 2g. Then velocity of the particle at the time of striking the ground when released from height h. So ground reach பண்ணும்போது அது என்ன velocityயோட reach ஆகும்னா v equal to square root of 2gh. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட் பை த பார்ட்டிகல். ஸோ மேல தூக்கி போடும்போது அது வந்து என்ன மேக்ஸிமம் ஹைட் போகுங்கிறத h equal to u squared by 2g. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் கொலிஷன் வித் கிரவுண்ட் ரீச் ஆகுறதுக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம்னா இதுதான், p ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h by g அப்படின்ட்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன்ஸை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப வேகமா வந்து நீங்க ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்ட்டு இருக்கு. நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன்ல வேற ஒன்றும் கிடையாது, வெலாசிட்டி வந்து டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருந்தா அது நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். அதுல வந்து இந்த டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் ஃபார்மை வந்து நீங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ v ஈக்குவல் டு ds பை dt, v ஈக்குவல் டு dr பை dt, இந்த மாதிரி v ஈக்குவல் டு ds பை dt, a ஈக்குவல் டு dv பை dt. சரிங்களா, இதெல்லாம் வந்து நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனுக்கு. ஸோ v ஈக்குவல் டு ds பை dtனா வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது. ஸோ வெலாசிட்டியில இருந்து ஆக்சிலரேஷன் வேணும்னா dv பை dt. அப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து வெலாசிட்டி போகணும், வெலாசிட்டில இருந்து ஆக்சிலரேஷன் போகணும்னா டிஃபரன்சியேஷன், ஆக்சிலரேஷன்ல இருந்து வெலாசிட்டி வரணும், தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரணும்னா இன்டகிரேஷன். சரிங்களா, இந்த மாதிரி வந்து நீங்க இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டு வெலாசிட்டி, வெலாசிட்டி டு ஆக்சிலரேஷன் அப்படின்லாம் வரணும்னா டிஃபரன்சியேஷன் போகணும். ஆக்சிலரேஷன் டு வெலாசிட்டி, வெலாசிட்டி டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரணும்னா இன்டகிரேஷன் வந்து நீங்க போகணும். ஸோ அடுத்ததா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா இதுல 3 டைப் ஆஃப் கிராஃப் வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப், ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப். ஸோ இந்த கிராஃப்ல இருந்து நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து இங்க நம்ம வந்து பார்க்கறோம். ஸோ இங்க வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபோட அந்த ஸ்லோப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா you will get velocity. Displacement time graph ஓட ஸ்லோப் எடுத்தீங்கன்னா you will get velocity. சரியா, அதே மாதிரி velocity time graph ஓட ஸ்லோப் எடுத்தீங்கன்னா you will get acceleration. ரைட்டா, இதெல்லாம் வந்து இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப்ல அந்த கிராஃப் கவர் பண்ணக்கூடிய ஏரியா, சப்போஸ் இந்த கிராஃப் இப்படி வருதுன்னா அது கவர் பண்ணக்கூடிய ஏரியா கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அடிஷ்னலா வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். சரியா, ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பொறுத்தளவு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் உடைய அந்த ஷேப்பை வச்சுக்கிட்டு, கிராஃப் எப்படி இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க சில இன்ஃபரன்சஸ் எல்லாம் இங்க கொண்டு வர முடியும்.
அதாவது பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இங்க இருக்கிறது ஃபுல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லா அந்த ஃபீச்சர்ஸ், கிராஃபோட ஃபீச்சர்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து இப்படி இருக்கும். அதாவது கிராஃப் வில் பி parallel டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா கிராஃப் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ், ஸ்லோப் வந்து ஜீரோவா இருக்கும். தட் மீன்ஸ் வெலாசிட்டி இஸ் ஜீரோ. சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி parallel டு எக்ஸ் ஆக்சிஸ். யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்குன்னா வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனா அந்த மாதிரி வரும். யூனிஃபார்ம் மோஷன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா கிராஃபோட ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா ஸ்லோப் வந்து உங்களுக்கு வெலாசிட்டியை கொடுத்துரும் அப்படின்றதுனால. ஸோ அப்போ இது யூனிஃபார்ம் மோஷன். அடுத்தது யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னா ஆக்சிலரேஷன் வந்து என்ன ஆகும் இருக்கும். அதாவது டைம் ஆக ஆக வெலாசிட்டி கூடிக்கிட்டே போகும். இந்த கேஸ்ல வந்து அப்படி கிடையாது. கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறதுனால ஸ்லோப் கான்ஸ்டன்ட். ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னா வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சிலரேஷன் ஜீரோ. ஆனா இந்த கேஸ்ல வந்து பாருங்க, யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்ட்டு வரும்போது நேரம் ஆக ஆக அதனுடைய ஆக்சிலரேஷன் வந்து வெலாசிட்டி வந்து கூடிக்கிட்டே போகும். ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் நான் ஜீரோ இங்க. அதனால பாருங்க கிராஃப் வந்து உங்களுக்கு இப்படி வந்து இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைனா வராம இருந்ததுன்னா யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட்னு அர்த்தம். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, இந்த கிராஃப்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கிராஃப்ல இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஜீரோ. அதனாலதான் உங்களுக்கு கிராஃப் ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் வந்து ஜீரோலயே இருந்துட்டு அப்புறம் ரைஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி இஸ் நான் ஜீரோ. அதனாலதான் இந்த ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் போதே ஸ்லோப் வந்து இப்படி ஏறிடுச்சு. சரிங்களா? இந்த கர்வ் வந்து இப்படி ஏறிடுச்சு. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி நான் ஜீரோ அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ கிராஃப் ஆரம்பிக்கும் போது இப்படி போயிடும். இங்க வந்து கொஞ்ச நேரம் ஜீரோவா இருந்துட்டு அப்படி அதுக்கப்புறம் மேல போகும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் நான் ஜீரோ ஹியர் இட் இஸ் ஜீரோ. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி ரீடார்டட் மோஷன். ரீடார்டட் மோஷன் அப்படின்னா பாருங்க, கிராஃப் வந்து இப்படி போகுது பாருங்க. ஸோ நேரம் ஆக அதோட வெலாசிட்டி குறையுதுங்கிறது தான் இந்த மாதிரி காட்டும். ஸோ உங்களுக்கு கிராஃப் எல்லாம் கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க சொல்ல முடியும். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க கிராஃப் வச்சு கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்ததா வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃப்லையும் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா கிராஃப் வில் பி parallel டு எக்ஸ் ஆக்சிஸ். தட் மீன்ஸ் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சிலரேஷன் இஸ் ஜீரோ. சரிங்களா? யூனிஃபார்ம் மோஷன்ல வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இப்படி வெலாசிட்டி கான்ஸ்டன்டா போட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்க வந்து உங்களோட கிராஃப் வந்து parallel டு எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்தது யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னா கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஜீரோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ, டைம் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ கிராஃப் வந்து ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்ததா யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் வித் யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. வித் யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ கிடையாது. கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான். யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன்னா கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஆனா இனிஷியல் வெலாசிட்டி நான் ஜீரோ. ஸோ கிராஃப் எங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் நாட் ஜீரோ. சரியா? ஸோ அப்போ கிராஃப் வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்காது, ஏதோ ஒரு நான் ஜீரோ வேல்யூல இருந்து ஆரம்பிக்கும். வித்தியாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா மைனூட்டா தான் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது யூனிஃபார்ம்லி டீசிலரேட்டட் மோஷன். யூனிஃபார்ம்லி டீசிலரேட்டட் மோஷன்னா நேரம் ஆக ஆக அதோட வெலாசிட்டி குறையுது. குறையிறதும் எப்படி இருக்கு? ஒரு கான்ஸ்டன்டா குறையுது. அதனால கிராஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நேரம் ஆக ஆக அதோட வெலாசிட்டி குறையுது. ஸோ ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கும். ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வில் கிவ் யூ ஆக்சிலரேஷன் ஆக்சுவலி. சரிங்களா? ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வில் கிவ் யூ ஆக்சிலரேஷன். ஸோ அடுத்ததா பாருங்க, நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இந்த மாதிரி வந்து வரும். நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட். ஏன்னா யூனிஃபார்ம்னு வருதுனாலே ஸ்ட்ரைட் லைனா இந்த கிராஃப் வருங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் யூனிஃபார்ம்லி அப்படின்ட்டு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும்.
கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா வராம கர்வா வரும். நான் யூனிஃபார்ம்லி டீசெலரேட்டட்னாலும் கர்வா வரும், பட் ஷேப் வந்து இந்த மாதிரி வரும். ரைட்டா? ஸோ அடுத்தது ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் பொறுத்த மட்டும் இங்க பாத்தீங்கன்னா a ஈக்குவல் டு dv பை dt. ஸோ ஆக்சிலரேஷன் போடும்போது y ஆக்சிஸ்ல ஆக்சிலரேஷன், x ஆக்சிஸ்ல டைம். ஸோ இதுல ஏரியா கவர்டு, சரிங்களா? ஏரியா கவர்டு வந்து உங்களுக்கு எதை கொடுக்கும்? வெலாசிட்டியை கொடுக்கும். சரிங்களா? ஏரியா கவர்டு வந்து உங்களுக்கு வெலாசிட்டியை கொடுக்கும். ஸோ ஏரியா கவர்டு வில் கிவ் யூ வெலாசிட்டி. ஸோ சில விஷயங்களை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல ஸ்லோப் எதை கொடுக்கும் அப்படின்னா வெலாசிட்டியை கொடுக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா, கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, ஸ்லோப் எதை கொடுக்கும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். எஸ்டி கிராஃப்ல ஸ்லோப் வந்து எதை கொடுக்கும்? இது வந்து பாராமீட்டர். இங்க எழுதணும்னா இங்க வந்து ஸ்லோப் வந்து எதை கொடுக்கும் அப்படின்னா வெலாசிட்டியை கொடுக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஸ்லோப் வந்து ஆக்சிலரேஷனை கொடுக்கும். சரிங்களா? ஸ்லோப். இதுவே வந்து ஏரியா கவர்டு அண்டர் த கிராஃப், ஏரியா கவர்டு அண்டர் த கிராஃப், ஏரியா கவர்டு அண்டர் த கிராஃப் பொறுத்தளவு வெலாசிட்டி டைம் கிராஃப்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இதோட ஏரியா கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் இருக்கு அப்படின்னா இதோட கிராஃப் வந்து உங்களுக்கு வெலாசிட்டியை கொடுக்கும். சரியா? இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னா ரெண்டு பாடி வந்து போயிட்டு இருக்கு, ரெண்டு பாடியோட வெலாசிட்டியும் வெவ்வேறா இருக்கு. அப்போ வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், நம்ம வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிற வேகத்துல போயிட்டு இருப்போம். பக்கத்துல வந்து இன்னொரு கார் நம்மளை ஓவர் டேக் பண்ணும், அது 80 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிற வேகத்துல ஓவர் டேக் பண்ணும். நம்ம இந்த 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிற வேகத்துல போயிட்டு இருக்கும்போது நம்ம இங்க இருந்து அப்சர்வ் பண்ணோம்னா பக்கத்துல ஓவர் டேக் பண்ற அந்த காரோட ஸ்பீட் வந்து 80 கிலோமீட்டர் மாதிரி நமக்கு தோணாது, கம்மியா தோணும். சரிங்களா? அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டினா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வெலாசிட்டியில போயிட்டு இருக்கோம். இப்போ பக்கத்துல வர்ற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து நமக்கு ஆக்சுவலா அது என்ன வெலாசிட்டியில வருதுங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து எப்படி தெரியும்? கொஞ்சம் கம்மியா தெரியும். ஏன்னா நம்மளே வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிற வேகத்துல போயிட்டு இருக்கோம். இப்போ பக்கத்துல 80 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிற வேகத்துல ஒரு கார் நம்மளை ஓவர் டேக் பண்ணா அது 80 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்காது. அது வந்து கம்மியான ஒரு ஸ்பீட்ல போற மாதிரி நமக்கு தோணும். அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றது. இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பாடி பி வித் ரெஸ்பெக்ட் டு பாடி ஏ, அது என்னன்னா விபி மைனஸ் விஏ. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பாடி பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இப்போ விபி மைனஸ் விஏ. அதே இது ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆஃப் பாடி ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னா ஏஏபி ஈக்குவல் டு ஏஏ மைனஸ் ஏபி அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷன் வேண்டாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்க இந்த ஈக்குவேஷன் வேண்டாம். ஸோ இது வேண்டாம் உங்களுக்கு. இதை வந்து நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். இது வேண்டாம். இந்த ஈக்குவேஷன் மட்டும் படிச்சுக்கோங்க. VBA ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பாடி B வித் ரெஸ்பெக்ட் டு பாடி A, அப்போ VB மைனஸ் VA அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா?
இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேசஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் வந்து இருக்குது. ஸோ கேசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சப்போஸ் வந்து ரெண்டு பாடிஸும் வந்து ஈக்குவல் வெலாசிட்டிஸோட போகுதுன்னு வச்சுக்குவோம். ரெண்டு பாடிஸும் ஈக்குவல் வெலாசிட்டிஸோட போகுது அப்படின்னா நமக்கு வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னவா தோணும் அப்படின்னா ஜீரோன்னு தோணும். அதாவது எப்படின்னா, நம்ம 60 km/hங்கிற வேகத்துல ஒரு வண்டியில போறோம். நம்ம பக்கத்துல வரக்கூடிய இன்னொரு வண்டியும் 60 km/hங்கிற வேகத்துல வந்தா விபி மைனஸ் விஏ போட்டா என்ன ஆயிடும்? 60 மைனஸ் 60 ஜீரோ ஆயிடும். அப்ப பக்கத்துல இருக்கிற வண்டி ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரியே தான் நமக்கு தோணும். சரிங்களா? ரெஸ்ட்லயே இருக்கிற மாதிரி தான் தோணும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து விபி மைனஸ் விஏ ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ், விபி மைனஸ் விஏ ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா ரெண்டு பாடிஸும் ஈக்குவல் வெலாசிட்டியோட போறதுனால. சரிங்களா? ரெண்டு பாடிஸும் ஈக்குவல் வெலாசிட்டிஸோட போறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி தோணும். சரியா? இதை வந்து நான் மார்க் பண்றேன் இந்த இடத்துல. Two objects move with equal velocities. ஸோ அப்படி இருந்தா விஏ மைனஸ் விபி அல்லது விபி மைனஸ் விஏ போட்டீங்கன்னா ஜீரோ வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸ் வந்து ரெண்டு ஆப்ஜெக்டும் மூவ் ஆகுது, பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னாலும் சரி, ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பினாலும் சரி, ஈக்குவேஷன் வந்து விபி பிளஸ் விஏ அப்படின்னு சொல்லி வந்துடும். ரெண்டையுமே ஆட் பண்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? ரெண்டையுமே ஆட் பண்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? ரெண்டையுமே ஆட் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ இதான் வந்து கேசஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரெண்டு பாடியும் வந்து ஈக்குவல் வெலாசிட்டிஸோட டிராவல் பண்ணுது. சரிங்களா? ஈக்குவல் வெலாசிட்டிஸோட டிராவல் பண்ணுது இன் சேம் டைரக்ஷன். அதுவும் முக்கியம், சேம் டைரக்ஷன். ஸோ சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோன்னு காமிக்கும். செகண்ட் கேஸ்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு பாடியும் பர்டிகுலர் வெலாசிட்டிஸோட போகும்போது விஏபி அல்லது விபிஏ அப்படின்னு போடும்போது ரெண்டு வெலாசிட்டிஸும் ஆட் அப் ஆகும். இதனாலதான் வந்து நமக்கு நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு கார் வருது அப்படின்னா ரொம்ப வேகமா அது நம்மளை தாண்டி போற மாதிரி ஒரு ஃபீல். இதே ஃபீல் தான் ட்ரெயின்ல போகும்போது வரும். ட்ரெயின்ல பேரலா ஒரு ட்ராக் இருக்கும். பேரலா ஒரு ட்ராக் வரும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பேரலா வரக்கூடிய ட்ரெயின் நம்ம ட்ரெயினை விட ரொம்ப வேகமா போற மாதிரியே ஒரு ஃபீல். ஏன்னா நம்ம ஒரு டைரக்ஷன்ல ட்ரெயின்ல போயிட்டு இருப்போம். பேரலல் ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். அது ஒரு கம்மியான ஸ்பீட்ல கூட வந்துட்டு இருக்கலாம். பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றதுனால நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி காட்டும்? அதிகமா இருக்கிற மாதிரி காட்டும். அதான் வந்து விபி பிளஸ் விஏ அப்படின்னு சொல்றது. ஸோ இதான் வந்து டிஃபரண்ட் கேசஸ் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ இப்போ வந்து டூ டைமென்ஷனல் மோஷன், மோஷன் இன் எ பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் இன் எ பிளேன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஒன் டைமென்ஷன் அப்படின்னா பாடி வந்து ஒரு டைமென்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட கான்செப்ட். இப்போ பாடி வந்து டூ டைமென்ஷன்ல மூவ் ஆகுது. அந்த டூ டைமென்ஷன்ங்கிறது கிராஃப் போடும்போது எக்ஸ் அண்ட் ஒய்யா இருக்கலாம், ஒய் அண்ட் இஜெட்டா இருக்கலாம், அல்லது இஜெட் அண்ட் எக்ஸா இருக்கலாம். சரியா? டூ டைமென்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா அதை வந்து வி கால் இட் மோஷன் இன் எ பிளேன். அப்போ ஒரு பாடி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த பாடியோட இது வந்து பாருங்க, இந்த இடத்துல பாயிண்ட் பி. ஸோ ஆரிஜின்ல இருந்து அந்த பாடி இருக்கக்கூடிய அந்த தூரத்தை சொல்லக்கூடியது என்னன்னா பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆரிஜின்ல இருந்து அந்த பாடியோட பொசிஷனை சொல்றத பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். பொசிஷன் வெக்டாரை இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆர் இது போல்டு பண்ணியிருக்காங்க இல்லையா? போல்டு பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வெக்டார்னு அர்த்தம். ஸோ வெக்டார்ஸ் எல்லாம் இங்க போல்டு பண்ணி போட்டிருப்பாங்க. ஏன்னா வெக்டார் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெக்டார்ஸை பத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஒரு கான்செப்ட் நடத்தியிருப்பேன். அதாவது வெக்டார் ஏ ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏஒய் ஜே கேப் அப்படிங்கிற மாதிரி நடத்திருப்பேன். ஸோ சிமிலர் கான்செப்ட் தான். பொசிஷன் வெக்டார்னா ஆரிஜின்ல இருந்து அந்த பாடி அதாவது அந்த பார்ட்டிகிள் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை சொல்லக்கூடியதுதான் பொசிஷன் வெக்டார். அது ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் பொசிஷன் வெக்டார் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம்.
theta equal to tan inverse y by x அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது 3 டைமென்ஷன் அப்படின்னா xi plus yj plus z cap அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது நம்ம 3 டைமென்ஷன்ஸை பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால வந்து இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். வெக்டார் r equal to xi cap plus yj cap இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பாடி டிஸ்பிளேஸ் ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிஸ்பிளேஸ் ஆகும்போது அந்த வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த பாடி எங்க இருக்கு பாருங்க, ஏங்கிற பொசிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு, ஏங்கிற பொசிஷன்ல இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. சரியா, டைம் t1ல வந்து பாத்தீங்கன்னா அது r1ங்கிற பொசிஷன் வெக்டாரோட இருக்கு. r2ங்கிற பொசிஷன் வெக்டார் எப்போ வருது, இங்க இருந்து அது மூவ் ஆகும்போது வருது. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏங்கிற பொசிஷன்ல இருக்கு, அப்போ பொசிஷன் வெக்டார் வந்து r1. அங்க இருந்து அது நகர்ந்து பிங்கிற பொசிஷன் போகுது, அப்போ அதோட பொசிஷன் வெக்டார் வந்து r2. அப்போ இந்த a டு b இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்லுவோம். ஏங்கிற இடத்துல இருந்து பிங்கிற இடத்துக்கு அது நகர்ந்துருக்கு. ஸோ அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டெல்டா ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும், டெல்டா எக்ஸ் ஐ கேப் பிளஸ் டெல்டா ஒய் ஜே கேப், அதாவது இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். டெல்டா எக்ஸ்ங்கிறது என்னது, x2 மைனஸ் x1. டெல்டா ஒய்ங்கிறது என்னது, y2 மைனஸ் y1. சரிங்களா, டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் ஐ கேப் பிளஸ் டெல்டா ஒய் ஜே கேப். ஸோ அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து இந்த மாதிரி சொல்லணும். அதோட மேக்னிடியூட் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஒய் ஸ்கொயர் அப்படின்ட்டு மேக்னிடியூட வந்து சொல்லணும். டெல்டா எக்ஸ்னா என்னது, x2 மைனஸ் x1. டெல்டா ஒய்னா என்னது, y2 மைனஸ் y1. சரியா, ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. டெல்டா ஆர் 3 டைமென்ஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி x2 மைனஸ் x1 ஐ கேப் பிளஸ் y2 மைனஸ் y1 ஜே கேப் பிளஸ் z2 மைனஸ் z1 கே கேப்னு வரும். நமக்கு வந்து அவ்வளவு தேவையில்லை, நமக்கு வந்து 2 டைமென்ஷன் மட்டும் போதும். சரிங்களா, இது வந்து 3 டைமென்ஷன் இல்லையா, நமக்கு வந்து இந்த 2 டைமென்ஷன் மட்டுமே போதும். சரிங்களா, அந்த 2 டைமென்ஷன் மட்டுமே போதும். 3 டைமென்ஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, 3 டைமென்ஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா எப்படி வரும் அப்படின்றது. ஸோ பொசிஷன் மாறுறத வந்து நம்ம இந்த மாதிரி சொல்றோம். அடுத்ததா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்சோ எ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ எல்லா வெக்டாருக்குமே இதுதான் நோட்டேஷன். நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தோம், ஒரு வெக்டார் இருக்குன்னா அதை வந்து எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுவோம், அந்த வெக்டாரோட எக்ஸ் காம்போனன்ட் பிளஸ் ஒய் காம்போனன்ட். அப்போ ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்சோ எ வெக்டார் அப்படிங்கும் போது ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏஒய் ஜே கேப். சரியா, இந்த மாதிரி தான் ரிசால்வ் பண்ணணும் இந்த வெக்டாரை 2 டைமென்ஷன். ஸோ ஏஎக்ஸ்ங்கிறது என்னது, dvx by dt, ஏஒய்ங்கிறது dvy by dt. ரிசல்டன்ட் அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷனை நீங்க இந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஏஒய் ஸ்கொயர்டு அப்படின்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷனை வந்து நீங்க எழுதலாம். ஸோ அதே மாதிரி தீட்டா, இந்த ஆக்சிலரேஷன் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஏஒய் பை ஏஎக்ஸ்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ பொசிஷன் கொடுக்குறாங்க, வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஸோ பொசிஷன் கொடுக்குறாங்க, இதை ஒரு தடவை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்கும், அதான் டிஆர் பை டிடி. 2 தடவை பண்ணீங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன் கிடைக்கும். சரிங்களா, அதான் டிவி பை டிடி. ஸோ ஒரு தடவை பண்ணீங்கன்னா பொசிஷன் வெக்டாரை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா v ஈக்குவல் டு டிஆர் பை டிடி. 2 தடவை பண்ணீங்கன்னா ஆக்சிலரேஷன் அது டி ஸ்கொயர்ட் ஆர் பை டிடி ஸ்கொயர்ட்னு வரும். தட் இஸ் நத்திங் பட் டிவி பை டிடி. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன கேட்குறாங்க, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் v ஆஃப் t அண்ட் a ஆஃப் t at t ஈக்குவல் டு 1 செகண்ட். ஸோ 1 செகண்ட்ல அதனுடைய அந்த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை வந்து கேட்குறாங்க. ஸோ அப்ப வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க, இதுதான் 3i plus 4t j cap. ஆக்சிலரேஷனுக்கான எக்ஸ்பிரஷன் 4j cap. இது எப்படி வந்துச்சுன்னா ஜஸ்ட் டிஃபரன்சியேஷன், நியர் டிஃபரன்சியேஷன் தான். ஸோ நீங்க எல்லாரும் மேக்ஸ் மேஜரா இருக்கிறதுனால டிஃபரன்சியேஷன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ டிஃபரன்சியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம், வெலாசிட்டி கிடைக்குது. 2 தடவை பண்றோம், ஆக்சிலரேஷன் கிடைக்குது. இப்போ கேட்கறது என்னது,
இன்ஸ்டன்டேனியஸா டைம் 1 செகண்ட்ல எவ்வளவு வெலாசிட்டி எவ்வளவு ஆக்சிலரேஷன். ஸோ 1 செகண்ட் வரும்போது இங்க டி வர்ற இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 செகண்ட்ல எவ்வளவு அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி ஆக்சிலரேஷன் பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாக்குறோம். ஸோ பார்க்கும்போது டி ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சிலரேஷன் எவ்வளவு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ay பை ஏஎக்ஸ். ஏஎக்ஸ் வந்து 0. ஏஎக்ஸ் வந்து ஏன் 0 அப்படின்னா ஆக்சிலரேஷனுக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஆக்சிலரேஷனுக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க 4j கேப்னு மட்டும்தான் இருக்கு. அப்போ அலாங் த ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் அதோட காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல காம்போனன்ட்ஸ் வந்து கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கும் போது tan இன்வர்ஸ் ay பை ஏஎக்ஸ் போடும்போது 4/0 that will be infinity. That is theta equal to tan inverse infinity na 90 degree with the x axis அப்படின்ட்டு வரும். ரைட்டா? ஸோ யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனோட ஒரு பாடி போகும்போது 2 டைமென்ஷனுக்கு ஈக்குவேஷன்ஸ் இதுதான். நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, அதே 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான். அதை வந்து 2 டைமென்ஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. 2 டைமென்ஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும். அதாவது v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடின்னு அங்க போட்டிருப்போம். இங்க வந்து v ஈக்குவல் டு v நாட் பிளஸ் ஏடி. ஏன்னா அங்க வந்து சிங்கிள் டைமென்ஷன், இங்க வந்து ஆக்சுவலா 2 டைமென்ஷனும் நமக்கு இன்க்ளூட் ஆகும். இங்க பாருங்க vx அப்படின்றது v0x பிளஸ் axt அப்படின்னா என்ன அர்த்தம்? v0x அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி அலாங் x டைரக்ஷன், axனா ஆக்சிலரேஷன் அலாங் x டைரக்ஷன், அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அலாங் y பாத்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து vy. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி v0y, ஆக்சிலரேஷன் வந்து ay அப்படின்ட்டு வரும். ஸோ வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தான் என்ன பண்றோம் அப்படின்னா 2 டைமென்ஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஸோ இங்க பாருங்க s ஈக்குவல் டு ut பிளஸ் half at ஸ்கொயர்னு போடுவோமா? இங்க வந்து r ஈக்குவல் டு r0 பிளஸ் v0 t பிளஸ் half at ஸ்கொயர். இங்க r0ங்கிறது என்னது? ஆரிஜின்ல அதனுடைய வெக்டார். ஆரிஜின் நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணோம்னா இது வந்து 0 ஆயிடும். ஸோ v0 t பிளஸ் half at ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு கேட்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் பிளஸ் வி நாட் எக்ஸ் டி பிளஸ் ஹாஃப் ஏஎக்ஸ் டி ஸ்கொயர். இது என்ன அப்படின்னா எக்ஸ் நாட் அப்படிங்கிறது இனிஷியலா அது என்ன இடத்துல இருக்கு அப்படின்றது, என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்றது. ஸோ இதை நம்ம ஆரிஜின் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸ் நாட் 0 ஆயிடும். வெறும் வி நாட் எக்ஸ் டி பிளஸ் ஹாஃப் ஏஎக்ஸ் டி ஸ்கொயர்னு வரும். அடுத்ததா ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட் பிளஸ் வி நாட் ஒய் டி பிளஸ் ஹாஃப் ஏஒய் டி ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் ஃபார்முலா தான். அடிஷ்னலா இந்த ஒய் நாட்னு ஏன் சொல்றோம்னா எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் வந்து ஆரிஜினா இல்லாம இருந்தா நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் நாட் அண்ட் ஒய் நாட் கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால வந்து இங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மோஷன் இன் 2 டைமென்ஷனை பொறுத்த மட்டும் ஈக்குவேஷன்ஸ், நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஈக்குவேஷன்ஸ். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷனை பத்தி நம்ம நாளைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா, டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சார் டவுட் இல்லைங்க சார். டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கணும் சார். ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்தது உங்களுக்கு வந்து ஆக்சுவலா பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்றேன், சார்கிட்ட கொடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க. டவுட்ஸ் டிஃபிகல்டிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க வந்து நாளைக்கு கிளாஸ்ல வந்து அதை கேட்கலாம். ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து ஆக்சுவலா வந்து அது வந்து கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட் தான். ஏன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த 1 டைமென்ஷனல் மோஷன், 2 டைமென்ஷனல் மோஷன், அதாவது மோஷன் இன் பிளேன், மோஷன் இன் 1D இதெல்லாம் புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ப்ரொஜெக்டைல் மோஷனை பத்தி நம்ம நாளைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட வந்து நம்ம ஆங்குலர் வெலாசிட்டிங்கிற கான்செப்டை பத்தியும் நாளைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் வந்து ஷேர் பண்றேன், சார்ட்ட கொடுத்து நீங்க பாருங்க. படிச்சு பார்த்துட்டு ஏதாவது டிஃபிகல்டிஸ் உங்களுக்கு புரியாதது இருந்ததுன்னா நாளைக்கு கிளாஸ்ல நீங்க கேட்கலாம்.
ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகேப்பா. தேங்க்யூ சார். சார் ஆக்சுவலா முடிச்சிட்டேன் சார்.